கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நாம் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பாடமானது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரில் ஒருவரான மைக்கேல் நிக்கோரா என்பவருடைய பாடத்திலிருந்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாடம் பார்க்க போறோம். இப்போ நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்தின் தரிசனம். அதாவது தரிசனம்னா என்ன அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க, பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுன்னு பார்க்கும்போது அது தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேற எப்படி சொல்லலாம் போது ஒரு இந்த தரிசனம் ஒரு சிலருக்கு மாத்திரம், அதாவது எல்லோருக்கும் என்ன பண்ணாதுன்னா இந்த தரிசனம் தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் என்ன பண்ணும்னா இந்த தரிசனம் காட்டப்படும். ஸோ இப்போ அவர்கள் அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கொள்ளாங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம புரிந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேதத்துல இது ரிலேட்டடான அநேக சம்பவங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக எங்க போறாருன்னு பார்க்கும்போது தமஸ்குவுக்கு போறாரு. சோ அப்ப அங்க அவர் தமஸ்குவுக்கு போகும்போது அங்க என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தின் மூலமாக என்ன பண்றாருன்னா பவுல் கிட்ட அங்க வெளிப்படுறத நம்ம பார்க்கலாம். சோ அப்ப அந்த ஒரு தரிசனம் பவுலுக்கு மாத்திரம் தான் அங்க என்ன பண்ணப்பட்டதுன்னா தெரிந்தது. ஆனா சுற்றி இருந்த அவர்களுடைய போர் வீரர்களுக்கு என்ன பண்ணலன்னா அந்த ஒரு தரிசனம் காட்டப்படவில்லை. அதே போல ஸ்தேவான், சோ இப்ப நம்ம ஸ்தேவான் கூட குறித்த அநேக காரியங்கள் படித்திருப்போம் இல்லைங்களா. சோ இப்போ ஸ்தேவான் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறாரு. அதாவது அந்த நியாயசனத்துக்கு முன்பாக அவர் நிற்கும் போது அங்க அவரை கல் எறியும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், பிதாவினுடைய வலது பாரிசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தரிசனத்தை ஸ்தேவான் பார்த்திருப்பாரு. அதே போல பார்க்கும்போது எசேக்கியேல் ஒரு தேவாலயத்தை தரிசனமா பார்த்திருப்பாரு. அடுத்து பார்க்கும்போது பேதுரு, சோ இப்போ அந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாடி அவர் ஊழியம் புறஜாதிகளுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஒரு தரிசனத்தை காட்டியிருப்பாரு. அதாவது பரலோகத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருவதாகவும் அதுல எல்லா விதமான மிருகங்களும் இருக்கும் இல்லைங்களா. சோ அப்ப அந்த டைம்ல அந்த பறவைகள் எல்லாம் அதுல இருக்கும்போது நீ அடித்து புசி அப்படின்னு சொல்லும் போது, சோ அப்ப அந்த ஒரு தரிசனமும் நம்ம பார்த்திருப்போம். சோ அப்ப அந்த ஒரு தரிசனம் எதை குறித்தது இருக்கும்போது, சோ இப்போ இங்க எல்லாருமே ஈக்குவல், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தனி கிடையாது, புறஜாதிகள் தனி கிடையாது, எல்லாருமே இந்த சத்தியத்திற்குள்ள வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா பேதுருக்கு ஒரு தரிசனமா அந்த ஒரு காரியத்தை அங்க காட்டியிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப அடுத்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான், சோ இப்ப இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம படித்திருக்கோம் இல்லைங்களா. சோ இப்ப அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த 7 குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், தூதர்கள், சோ இது போன்ற காரியங்கள் எல்லாமே அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாருன்னா ஒரு தரிசனமா பாக்குறாரு. இன்னும் அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தரிசனத்தை குறித்து நம்ம சொல்லலாம். சோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு தரிசனம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறாங்க. சோ இப்ப அது என்ன தரிசனம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. சோ இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறாங்க. சோ இப்ப இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும்னா உங்க மைண்ட்ல இந்த தரிசனம் தான் அப்படின்ற காரியம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு உயர்ந்த மலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தரிசனத்தை பார்ப்பாங்க இல்லைங்களா. சோ இப்ப அந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சோ இப்ப அந்த காரியத்திற்கு பின்னாடி இருந்த ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாடத்திற்குள்ளாக நம்ம போகலாம். சோ இப்ப இங்க பாருங்க, ஏன் இந்த தரிசனம் இவர்களுக்கு காட்டப்பட்டது அப்போ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பாடத்திற்குள்ள போகலாம். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தரிசனம் இவர்களுக்கு காட்டப்பட்டதற்கு ஏதாவது ரீசன் இருக்கா. சோ இப்போ ஏன் பர்டிகுலரா இந்த 3 பேருக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு தரிசனத்தை காட்டணும். நெக்ஸ்ட், இந்த தரிசனம் இவர்களுக்கு காட்டப்பட்டதற்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். பொதுவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க. அந்த தரிசனம் காட்டப்பட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுச்சுன்னா கிடைச்சது. மற்றவர்களுக்கு இந்த தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க காட்டவில்லை. சோ அப்படின்னும் போது ஏதோ இந்த 3 பேருக்கு ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்றாருன்னா இங்க வெளிப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு பாடத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு போகிறதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா தம்முடைய சீஷர்களை
ஒன்று கூட்டி அநேக காரியங்களை வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஊமைகளா பேசியிருக்கிறாரு. அதே போல அவருடைய அனுபவங்கள் இது போன்ற காரியங்களை சீஷர்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பாருங்களா. சோ அப்படி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா தம்முடைய சீஷர்களை கூட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை கேட்கிறார். அதாவது என்ன காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்ன கேள்வி பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த ஒரு சம்பவம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மத்தியில ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்கிறாரு. இப்ப ஏன் இந்த கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க கேட்கிறார் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் இப்ப பார்க்கலாம் பாருங்க. இப்போ அதற்கு அநேக பதில்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா சீஷர்கள் கிட்ட இருந்து வந்தது. இப்ப இதற்கு நமக்கு நல்லா தெரியும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16 13 16. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இங்க பாருங்க, இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த ஜனங்கள் வந்து உங்களை அநேக பேர்னால என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. அதாவது என்னென்ன பெயர்கள்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் உண்மை சொல்றாங்க, நெக்ஸ்ட் எலியான்னு சொல்றாங்க, அதே போல எரேமியான்னு சொல்றாங்க, ஒரு சிலர் உங்களை என்ன சொல்றாங்க தீர்க்கதரிசிகளில் ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது பதிலுக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன குறித்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற ஒரு பதில் பாருங்க, ரொம்பவே வந்து ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு பதில் அங்க பேதுரு அங்க கொடுப்பாரு. அதாவது என்ன ஒரு விஷயத்தை அங்க பேதுரு சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பேதுரு வந்து ஒரு விட்னஸ் பண்றாரு. இப்போ இவங்க கொடுத்த பதில்களை நம்ம என்ன பண்ணலாம் சற்று நேரம் தியானிக்கலாம் பாருங்க. இப்போ ஒரு சில சீஷர்கள் என்ன சொன்னாங்க, அவர்கள் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொன்னாங்க, ஏலியா அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா எரேமியா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. இப்ப இது எல்லாத்துக்குமே அவங்க ஏதோ ஒரு கெஸ்ட்லயோ இல்ல ஏதோ அவங்க இஷ்டத்துக்கோ இந்த காரியங்கள் வந்து அவங்க என்ன பண்ணலன்னா அந்த ஜனங்கள் சொல்லவில்லை. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலிடான ரீசன் வந்து இருக்கு. இப்ப அந்த ரீசனையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்ப முதலாவது யோவான் ஸ்நானகன். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் 6 மாதங்கள். இப்போ 6 மாதங்கள் அப்போ 2 பேருமே ஒரே டைம் பீரியட்ல வாழ்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை இவங்க யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா. அதற்கு பாருங்க என்ன ஒரு காரணம்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதுல என்ன பண்றாரு தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அவருக்கு பேப்டிசம் அதாவது ஞானஸ்நானம் கொடுத்தது யாருன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் ரொம்ப நாள் உயிரோட வாழ்ந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. ஏன்னா அவர் கொஞ்ச நாட்கள்லயே என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஏரோதுக்கு விரோதமா பேசும்போது அங்க என்ன ஆயிடுதுன்னா அவரை சிறைச்சேதம் பண்ணிடுறாங்க. இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா யோவான் ஸ்நானகன் சீக்கிரத்துல ஒரு மறிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அங்க என்ன பண்ணிடுறாருன்னா அவர் அங்க போயிட்டாரு. இப்ப அதற்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள் வந்து அங்க நடந்து கொண்டு இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னது போல இந்த ஒரு கேள்வி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ கேட்டாருன்னு பார்க்கும்போது தன்னுடைய மரணத்துக்கு அதாவது அந்த 3.5 வருடத்தோட முடிவுல தான் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு கேள்வி. இப்ப அந்த டைம்ல யோவான் ஸ்நானகன் இல்ல. இப்ப இதனாலதான் அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா நீர் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் மரிச்சிட்டாரு. ஆனாலும் யோவான் ஸ்நானகனுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் இருந்ததுனால இவரை யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்து நம்ம யார சொன்னோம்னு பார்க்கும்போது எலியா. இப்ப எலியாவை குறித்து இவங்க ஏன் சொன்னாங்க, ஏன் எலியாவோட பெயரை சொன்னாங்கன்னு பார்க்கும்போது அதுவும் ஓரளவுக்கு பார்க்கும்போது சரியா பொருந்திதான் வருதுன்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கும்போது நம்ம மல்கியா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அந்த எலியா தீர்க்கதரிசி யார
இங்க அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனை அடையாளப்படுத்துது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்கு அந்த ஒரு விஷயம், யோவான் ஸ்நானகன் தான் எலியான்ற ஒரு விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்காதுன்னா தெரிந்திருக்காது. சோ அப்ப மாறாக அவர்கள் எப்படி நினைச்சிருக்கலாம்னா எலியா தான் இயேசு கிறிஸ்துவா இங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஜனங்கள் அந்த டைம்ல நினைத்திருக்கிறாங்க. சோ இப்ப இது கூட பாத்தீங்கன்னா அந்த டைம்லயும் அவர்கள் மல்கியா புஸ்தகத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர்கள் படித்து தெரிந்து அந்த ஒரு தெளிவுல அவங்க இருக்கிறாங்கன்றது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சோ அப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அநேக தீர்க்கதரிசிகளோட புத்தகத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வாசிச்சிருக்கிறாங்க. சோ இப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அங்க தேவாலயத்துல போய் என்ன பண்ணியிருந்தாரு, ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, அங்க வாசிச்சிருப்பாரு இல்லைங்களா? சோ அப்போ அவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தையும் அந்த டைம்ல படிச்சதுனாலதான் இங்க இயேசு கிறிஸ்துவ எலியா அப்படின்னு என்ன பண்றாங்க, அங்க ஜனங்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து எரேமியா. சோ இப்ப எரேமியாவை ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எரேமியாவோட லைஃபும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட லைஃபும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். சோ இப்ப இங்க பாருங்க, எரேமியாவோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போதனை எப்படி இருக்கோ அதே போலதான் எரேமியாவோட போதனையும் அந்த ஜனங்களுக்கு அங்க தெரிந்திருக்கு. அதாவது இங்க பாருங்க, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு அங்க எரேமியா சொல்றாரு இல்லைங்களா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய முதலாம் வருகையில அவர் இது போன்ற காரியங்களை அநேக தரம் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஜனங்கள் மத்தியில சொல்லியிருக்கிறாரு. அங்க கூட நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, நான் என்னோட ராஜ்யத்தை நான் என்ன பண்ண போறேன், ஸ்தாபிக்க போறேன். சோ இப்ப இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாட்கள் என்ன பண்ணுவேன், மறுபடியும் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லும் போது, சோ இப்ப இதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எரேமியா பேசியது போலவே இயேசு கிறிஸ்துவும் பேசுறார் அப்படின்னு சொல்லி இவர் எரேமியாகவே கூட இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த ஜனங்கள் அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து அவர்களை என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 31:31. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். சோ இப்ப இந்த ஒரு காரியமும் நமக்கு என்ன ஒரு சொல்ல வருதுன்னா, எரேமியா என்ன சொன்னாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் இங்க சொல்லியிருக்கிறாரு. சோ நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையை ஸ்தாபிக்க போகிறார். அதே போலதான் அங்க எரேமியாவும் இது குறித்து உடன்படிக்கை குறித்து பேசுறதுனால சோ அந்த ஜனங்கள் இவர் எரேமியாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்க அவங்க பிலீவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி தான். எப்படி அப்படின்னு நம்ம கேட்கும்போது அநேக நேரங்கள் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. சோ இப்ப அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னு பார்க்கும்போது, எருசலேமே எருசலேமே உன்னிடத்தில் அனுப்புகிறவளே கல் எறிகிறவளே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லைங்களா? சோ அப்போ இதோ உன்னுடைய வீடு உனக்கு பாழாக்கி விடப்படும். சோ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிபி 70 அந்த தீத்து ராயினால் என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க நிறைவேற்றப்பட்டது. சோ இப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கரெக்டா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவராகவும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது ஏன் இவர்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன் சொன்னாங்க, எலியான்னு சொன்னாங்க, எரேமியான்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப இது எல்லாமே சொன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அது சரியா இருந்ததா அல்லது பிடித்தமான ஒரு பதிலா இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது எல்லாமே அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு பதிலா இருந்திருக்காது. சோ இப்ப மாறாக எது அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பதில் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார் இல்லைங்களா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரொம்பவே என்ன பண்ணிருக்கும்னு பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இந்த ஒரு பதில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய மனது என்ன ஆயிருக்கும்னா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருக்கும். சோ அப்ப அவர் சந்தோஷப்பட்டது நிமித்தமாக தான் அவர் அடுத்து என்ன சொல்லுவாருன்னு பார்க்கும்போது
இது வந்து உனக்கு மாம்சமும் ரத்தமும் வந்து என்ன பண்ணப்படல, இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவாகிய தேவன் தான் இது என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, அங்க பேதுருவை குறித்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்திருப்போம். சோ இப்ப இன்னைக்கு இதே கேள்வியை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கேட்டா நம்ம பதில் என்னவா இருக்கும்? அதாவது சேம் நான் என்ன கேட்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் கண்டிப்பா என்ன சொல்லுவோம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், திருத்துவம் பாடம் கேட்டுட்டோம், அநேக பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டோம். ஸோ இப்போ ஆண்டவர் தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு ஆன்சர் தான் சொல்லுவோம். அப்போ தேவனும் இதை குறித்து என்ன பண்ணுவாருன்னு நம்ம மூலமா சந்தோஷப்படுவாருன்னு பாக்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம போய் வாழலாம். அதாவது அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் பாருங்க. இப்ப நம்ம ஜெருசலேம்ல இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்மளும் ஒரு சீஷர்களா என்ன பண்றோம்னா இப்போ அவர் கூட பிரயாணம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேம் இதே கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறாரு. நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட பதில் என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம், ஆம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு. சோ இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர் கூடவே என்ன பண்ணுவோம், பிரயாணம் பண்ணுவோம். சோ இப்ப அவர் அங்க ஒரு குருடனை சுகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து பார்த்திருப்போம். அவர் அத்திமரத்தை சபிக்கும் போது என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல இருந்து பார்த்திருப்போம். சோ அப்போ அவர் கூடவே அவர் நடந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும், நமக்கு அநேக கேள்விகள் கண்டிப்பா வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்னு பார்க்கணும்னா அவர் ஒரு மேசியா, அதாவது இஸ்ரேலுக்கு அவர் ஒரு ராஜாவா வரப்போகிறார் அப்படின்னு தான் நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்கள் எல்லாம் படிச்சிருந்தோம் இல்லைங்களா. சோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனா வந்துட்டாரு, ஆனா அவர் ராஜாவா வந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவருடைய தோற்றமும் சரி, அவருடைய நடந்து கொண்ட விதங்களும் சரி, அவர் ஒரு ராஜாவை போல என்ன பண்ணிக்கலாம்னா தன்னை அந்த இடத்துல அவரு காட்டிக்கொள்ளவில்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சோ எப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராஜாவா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு அரண்மனையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிறந்திருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்படி இருந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு மாட்டு கொட்டகையில தான் என்ன பண்ணாருன்னா பிறந்தாரு. சோ அதே போல ஒரு ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அநேக போர்கள் புரிந்திருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இங்க சமாதானம் பண்ணக்கூடியவரா தான் இங்க அவரு இருந்தாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும் அவர் கூட நம்ம இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது, இப்ப இங்க பாருங்க, நம்முடைய எதிர்பார்ப்பு அவர் வந்து ஒரு ராஜாவா ஆளுகை செய்யணும் அப்படின்ற மைண்ட் என்ன பண்ணிருக்கோம், கண்டிப்பா நமக்கு அந்த டைம்ல வரும் இல்லைங்களா. என்ன இவரு ராஜாவா வந்துட்டாரு, ஆனா இன்னும் என்ன பண்ணல, அவரோட ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு வந்திருக்கும். சோ இப்ப அடுத்து, ஏன்னா அந்த டைம்ல இருந்த ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் முழுவதுமே ஒரு ரோமர்களுக்கு அடிமைகளாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருந்தாங்க. அவர்கள் ரோமர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அப்போ அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் என்ன பண்ணல, இவர் இன்னும் நம்மள விடுவிக்கலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருக்கும்னா வந்திருக்கும். சோ அப்ப அவங்க மைண்ட் எப்படி இருந்திருக்கும்னா, இவர் எப்போ ராஜாவா தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு, அதாவது எப்போ ஆளுகை செய்ய போறாரு, நமக்கெல்லாம் எப்போ அவரு ஒரு பதவி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிருப்பாங்க, சீஷர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அதே போல நெக்ஸ்ட் இவர் எப்போ ரோமர்கள் கிட்ட இருந்து சண்டை போட்டு நம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு என்ன பண்ணிருக்கும்னா கண்டிப்பா இருந்திருக்கும். சோ இப்ப இந்த கேள்வி சீஷர்களுக்கு மட்டும்தான் வந்ததா அப்படின்னு பார்க்கும்போது வேற யாருக்காவது வந்திருக்கா அப்படின்னும் நம்ம யோசிக்கும் போது பாருங்க, யோவான் ஸ்நானகனுக்கே இந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருக்குன்னா இங்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2, 3. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். பாத்தீங்களா. இப்ப இங்க பாருங்க, யோவான் ஸ்நானகன் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இவர் சிறையில தான் இருக்கிறாரு, ஆனாலும் தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஏன்னா இவருக்கு என்ன ஒரு மைண்டுன்னு பார்க்கும்போது இவர் மேசியா, இவர் ஒரு ராஜா, ஆனா இன்னும் என்ன பண்ணல, தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி அங்க என்ன பண்ணுதுன்னா யோவான் ஸ்நானகனுக்கு வருது. சோ இப்போ அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சீஷர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா, அதாவது மேசியா நீர்தானா,
இல்ல வேற யாராச்சும் வரணுமா? சோ அப்போ ஒரு டவுட்ல என்ன பண்றாருன்னா இங்க யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நீங்க பேதுருவ கரெக்டா கொண்டு வந்து வச்சு பாத்தீங்கன்னா, இங்க யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சோ அப்ப பேதுருவோட விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா இங்க யோவான் ஸ்நானகனை காட்டிலும் இங்க பெருசா இருக்குதுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறார் சொல்லும்போது, சோ அப்ப அவர் மரிக்க போகிறார் அந்த ஒரு விஷயம் சீஷர்களுக்கு எப்போ தெரிந்திருக்கும்? அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப அந்த ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டாரா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அவர் ஆரம்பத்துல என்ன பண்ணலன்னா அதை குறித்து அவர் சீஷர்கள் மத்தியில அவர் அதிகமாக என்ன பண்ணலன்னா பேசல. ஒருவேளை அவர் பேசியிருக்கலாம். ஆனாலும் அவர் எப்படி பேசியிருப்பாருன்னா ஓமைகளாக தான் என்ன பண்ணிருப்பாரு கண்டிப்பா பேசியிருப்பாரு. சோ அப்ப டைரக்டா என்ன பண்ணலன்னா என்ன கொலை செய்ய போறாங்கன்ற ஒரு விஷயத்த அவர் பேசல. சோ அப்ப எப்போ அவர் அது போன்ற விஷயத்த சீஷர்கள் மத்தியில பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16, 21, 22. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிரதான ஆசிரியராலும் மூப்பராலும் என்ன பண்ண போறாரு, கொலை செய்யப்பட போகிறார் என்ற ஒரு விஷயத்த ஓப்பனா என்ன பண்றாருன்னா தம்முடைய சீஷர்கள் மத்தியில இங்க பேசுறாரு. சோ இப்ப இத கேட்ட உடனே நமக்கு நல்லா தெரியுங்களா, பேதுரு எப்படிப்பட்டவர்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு நம்ம ஜோவியலா சொல்றது இல்லைங்களா, முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணுவாரு, முன்னாடி போய் எல்லாத்தையும் சொல்லுவாரு, படபடன்னு பேசுவாருன்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. அதே போலதான் எங்க அப்போஸ்தலனாகிய பேதுருவும் என்ன பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி முடிக்கல. அதற்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஆண்டவரே இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அங்க கடிந்து கொண்டார். அதாவது இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பேதுரு வந்து அந்த ஒரு இடத்துல பெரியவரா தான் இருந்திருக்கிறார். சோ இப்ப அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் என்ன பண்றாருன்னா தைரியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சை கூட அங்க என்ன பண்றாருன்னா பேசுறாரு. சோ இப்ப தனியா அழைத்து கொண்டு போய் என்ன பேசுறாருன்னா, இது உமக்கு நேரிடக்கூடாது, அதாவது நீங்க சாகவே சாகக்கூடாது, நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பேதுரு சொல்றத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த ஒரு காரியம் பேதுருக்கு மாத்திரம்தான் ஒரு பயத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. எல்லா சீஷர்களுக்குமே என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமா என்ன பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா இருந்திருக்கும். அதாவது எப்படி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவர் வந்து ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு, ராஜாவா ஆட்சி செய்ய போறாரு இஸ்ரேல. சோ இப்போ அந்த ராஜாவா இவர் ஆட்சி செய்யும் போது நமக்கு ஒரு பதவி கொடுப்பாரு, நம்மளும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த ஜனங்களை ஆட்சி செய்வோம். சோ அப்ப அந்த ஒரு மைண்ட்ல தான் சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என்ன பண்ண போறேன், மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அவர்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கும்னா ஒரு குழப்பம் வந்திருக்கும், அநேக கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்வியை உடனே என்ன பண்ணிட்டாருன்னா பேதுரு அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போய் தனியா கூட்டிட்டு போய் அதுவும் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இங்க அவரு பேசிட்டாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷயம் நம்ம படித்திருப்போம் இல்லைங்களா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க பேதுரு கோபப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன சொல்வார் அப்படின்றது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, அப்பாலே போ சாத்தானே. சோ இப்ப இங்க பாருங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா பேதுருவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ரொம்ப பாராட்டி பேசினார். அதாவது சரியா சொன்ன, நீ வந்து என்ன பண்ணல, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதாதான் என்ன பண்ணிருக்காரு, இது உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லும் போது அநேக சீஷர்கள் மத்தியில இங்க பேதுருவ பெருமையா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே பேதுருக்கு என்ன வந்திருக்கும்னா ரொம்பவே மனசுல வந்து ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அதாவது நான் கரெக்டான ஒரு பதிலை என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன், இவங்க யாருமே சொல்லல, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு இங்க பேதுரு வந்து ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷத்துல இருந்திருப்பாரு. சோ இப்ப அதை சொல்லும் போது உடனே இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் மரிக்க போறேன்னு சொல்ல உடனே அடுத்து இந்த ஒரு விஷயத்துல நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ரொம்பவே ஒரு க்ளோஸா இருக்கிற மாதிரி, அவர் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம காட்டணும், நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இங்க பேதுரு பேசுறாரு. சோ இப்ப இங்க பாருங்க, பேதுரு சொன்ன விஷயம் சரியா சரியில்லையா, நீங்களே சொல்லுங்க.
சோ இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன்னு சொல்றாரு. சோ அப்ப அதற்கு பேதுரு என்ன சொல்றாரு, இது உமக்கு நேரிடக்கூடாது. சோ அப்ப இது சரியா சரியில்லையான்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணலாம்னா, சரிதானே பிரதர். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாதுன்ட்டு பேதுருக்கு ஒரு அக்கறை இருக்கு. சோ அப்ப அந்த 12 பேர்ல மற்றவர்களுக்கு இது தோணலனாலும், பேதுருக்கு ஆண்டவர் சாகக்கூடாது, அவர்கள் கூடவே அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்ப அது சரியா தானே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஒருவேளை நமக்கு அது சரியா தெரியலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அது எப்படி இருந்திருக்குன்னா, தவறாதான் இருந்திருக்கு. சோ அப்ப அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, மத்தேயு 16:23. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சோ இப்ப இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கின பேதுருவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சோ இப்ப என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. அந்த டைம்ல பேதுரோட மைண்ட் எப்படி இருந்திருக்கும். சோ அப்ப பேதுரு என்ன நினைச்சு சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என்ன பாராட்டுவாரு, மற்ற சீஷர்கள் காட்டிலும் என்ன வந்து ரொம்ப பெருமையா, என்ன மேன்மையா பேசுவாரு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு, பேதுரு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாருன்னா, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பேதுருவை குறித்து சொல்றாரு. சோ இப்ப இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சோ ஆனா அந்த டைம்ல சீஷர்களுக்கும் சரி, பேதுருக்கும் சரி, அது குறித்ததான ஒரு தெளிவு என்ன பண்ணப்படலன்னா அவர்களுக்கு அங்க இல்ல அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு பாக்குறோம். சோ இப்ப இது போன்ற காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்லயும் அநேக சகோதர சகோதரிகள் மத்தியிலும் இது போன்ற காரியங்கள். சோ இப்ப எப்படி பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க பேசின காரியம் இருக்கு இல்லைங்களா, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக அநேக காரியங்கள் நடக்குது. சோ இப்ப என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, ஒரு சிலர்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆலோசனைகள் கேட்போம். ஆனா அந்த ஒரு ஆலோசனை வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பார்க்கணும். சோ இப்ப இங்க பாருங்க, பேதுரு வந்து என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அந்த அட்வைஸ் சரியான அட்வைஸா, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்றது சரியா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அதாவது முற்றிலும் இது தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு மாறான ஒரு விஷயத்தை அங்க பேதுரு சொல்றாரு. சோ அப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆலோசனை கேட்கலாம் சகோதர சகோதரிகள் கிட்ட. ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர, வசனத்துக்கு விரோதமாகவும் அல்லது வசனத்துக்கு ஆப்போசிட்டாகவும் இருந்தா கண்டிப்பா நம்ம அதை என்ன பண்ண தேவையில்ல, அதை கேட்க தேவையில்லை. சோ இப்ப நம்மளும் அதை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அது சாத்தான் மூலமா வரக்கூடிய ஒரு அம்பு என்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம். சோ இப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, பேதுரு இங்க தவறா பேசல. ஆனா பேதுருவை கொண்டு சாத்தான் என்ன பண்றான், இந்த ஒரு விஷயத்த திணிக்கிறான்ற விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இதே போல அனுபவங்கள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணணும், கண்டிப்பா வரும். அதையும் நாம என்ன பண்ணணும்னா புரிந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து பாருங்க, ஆஹ் இங்க பேதுரு என்ன ஒரு தவறு செய்துட்டார் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அப்பதான் சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன்ற விஷயத்த சொல்றாரு. சோ அப்ப அதை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, இங்க பேதுரு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல. ஏன் இப்படி சொல்றாரு, எதனால சொல்றாரு, எந்த ஒரு முன்னாடி மெச்சூரா என்ன பண்ணலன்னா அவர் அங்க திங்க் பண்ணவே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டாரு. அதாவது எப்படின்னா, சுயமா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு முடிவை என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டாரு. சோ இப்ப நம்ம கூட ஒரு விஷயம் சுயமா ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, சோ இப்ப இந்த முடிவு எடுத்தா அதுல தேவன் மகிமைப்படுவாரா, அது போன்ற காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நிதானிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தேவையான ஒரு குணலட்சணம் எதுன்னு பார்க்கும்போது இந்த நிதானம். சோ இப்ப எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செய்திடக் கூடாது. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு நமக்கு கூட பாத்தீங்கன்னா அநேக சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அப்ப அவர்கள் கொடுக்கிற அட்வைஸ் அது தேவன் கிட்ட இருந்து வருதா இல்ல சாத்தான் கிட்ட இருந்து வருதான்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா அங்க நிதானித்து பார்க்க வேண்டும். சோ அப்ப அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதை நிதானிச்சு பார்த்தாரு. உடனே என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இது சாத்தான் கொண்டு வர விஷயம்னு புரிஞ்சுட்டு என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்றாருங்களா. அதே போல நாமும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் கொடுக்கிற அட்வைஸ், ஒருவேளை அந்த அட்வைஸ் நமக்கு ஒரு பெருமையை கொண்டு வருது அல்லது ஒரு இச்சையை தூண்டக்கூடியதா வருது, அந்த போன்ற காரியங்கள் நம்ம அந்த அட்வைஸ் மூலமா வந்ததுன்னா நம்ம நல்லா தெரிந்துக்கலாம், கண்டிப்பா இது தேவன் கிட்ட இருந்து வர
அட்வைஸ் கிடையாது, அல்லது சத்தியத்தின் மூலமா வர அட்வைஸ் கிடையாது. மாறாக இது சாத்தான் நம்மள தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொண்டு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பேதுருவ சாத்தான் அதாவது அந்த சாத்தான் அங்க எதிர்த்தாரோ அதே போல நாமும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற காரியங்களை என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஸோ இப்ப எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு நிதானம் என்ற ஒரு விஷயம் இங்க தேவைப்படுறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்ப அடுத்து மூன்றாவதா நமக்கு இதுல என்ன ஒரு பாடம் பார்க்கும்போது சாத்தான் சகோதரர்கள் மூலமா செயல்படுவான் என்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இங்க பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற பேதுரு யாரு? ஒரு சீஷர் தான். ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து கூடவே பயணித்தவர் தான். ஆனாலும் அவரை கொண்டு சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது தன்னுடைய காரியங்களை இங்க முன்னாடி கொண்டு வரான். ஸோ அப்போ தேவனுடைய திட்டத்தை இங்க நடக்க விடாதபடி என்ன பண்றான்னு பார்க்கும்போது சாத்தான் தடுக்கிறான்னு பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப அதே போல நம்ம கூட நினைக்கலாம் சகோதரர்கள் மூலமா எப்படி சாத்தான் வருவான், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சகோதரர்கள் மூலமாக சாத்தான் உள்ள இருந்து என்ன பண்ணுவான்னா அநேக காரியங்களை நம்ம மத்தியில இங்க கொண்டு வருவான். ஸோ அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அதை நம்ம புரிந்து கொண்டு அதற்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா எப்படி நம்ம சாத்தானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்னாரோ அதே போல நாமும் அது போன்ற காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எதிர்த்து நிற்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்ப எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதோட சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு விஷயத்த ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்ப இதுதான் என்னோட சொல்யூஷன் அப்படின்ற விஷயத்த நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதே ஒரு விஷயத்த இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை நான் மற்ற சகோதரர்கிட்ட கேட்கும் போது ஆல்ரெடி என் மைண்ட்ல ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இது பண்ணா இதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச விஷயமே அதே விஷயமே இன்னொரு சகோதரர் யாராவது நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி நினைச்சுப்போம்னா நான் நினைச்சதே இந்த சகோதரன் நினைச்சிருக்கிறாரு, அப்ப இதுதான் சரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவரும் மாம்சத்துல சொல்லியிருக்கலாம், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மாம்சத்தின்படி என்ன பண்ணிருக்கலாம்னா இங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ இப்ப யார் எந்த அட்வைஸ் சொன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கா அல்லது தேவனுடைய சத்தியத்தின்படி வசனத்தின்படி இருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒபே பண்ணணும். ஸோ அப்போ நம்முடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய நியாயங்களுக்கும் நியமங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க கீழ்ப்படியக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஸோ இப்ப மாறாக ஒரு மாம்சத்தின்படி வர அட்வைஸ்க்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா நம்ம கீழ்ப்படிய தேவையில்லைன்ற விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப அடுத்து பாருங்க பேதுருவோட குணலட்சணத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கலாம். சோ இப்போ பேதுரு எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது ஆஹ் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவர் தான் யாருன்னு பார்க்கும்போது இங்க பேதுரு. நமக்கு இதற்கு நமக்கு எக்ஸாம்பிள் அநேக விஷயங்கள் தெரியுங்களா? அநேக காரணத்துல அநேக டைம்ல என்ன பண்ணிருப்பாருன்னா பேதுரு அவசரப்பட்டு எல்லாவற்றிலுமே என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அது போன்ற விஷயங்கள் நம்ம அநேக டைம் படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த பேதுருவோட மைண்ட் எப்படி இருந்தது பார்க்கும்போது ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நடத்தை அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வந்து யோசிக்காம செய்யக்கூடிய ஒரு மைண்ட்ல இருந்தவர் தான் யாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுருன்னு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நம்ம பேதுருவோட குணலட்சணத்தை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்போ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்போது அப்போ பேதுரு என்ன சொல்றாரு, இந்த மரணம் நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சோ இப்ப இதை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. சோ இப்ப இது வரைக்கும் சீஷர்கள் கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தை சொன்னதில்லை. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சோ இப்ப இங்க பாத்தீங்களா? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சோ இப்ப இங்க பேதுரு என்ன சொல்லி இருந்தாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது, அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொன்னாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க கடிந்து கொண்டாருங்களா? சோ இப்ப இதை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இங்க பேதுரு கிட்ட சொல்றாருன்னு பார்க்கும்போது சோ இப்ப தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் என்ன பண்ணுவான், இழந்து போயிடுவான். சோ இப்ப யார் தன்னுடைய ஜீவனை அங்க இழக்கிறாங்களோ சோ இப்ப அவங்கதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன சொல்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. சோ இப்ப இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இதே காரியத்தை தான் சொல்லியிருப்பாரு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16, 24.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ இப்போ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னும் போது, சோ இப்போ அங்க பேதுரு தன் ஜீவனை வந்து அவரு ரட்சிக்க விரும்பினாரு. சோ அப்ப அது தவறுன்ற விஷயத்த சொல்லி அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நம்ம என்ன பண்ணணும்னா தன்னைத்தானே வெறுக்கணும். சோ இப்போ அனுதினமும் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நம்ம போகணும். அதாவது நம்மளுடைய சுயநலத்தை வெறுக்கணும், நம்மளுடைய மாம்சத்தை வெறுக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து இங்க என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இங்க சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப தொடர்ந்து அதுக்கு அடுத்து என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கும்போது, அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்தை கொண்டு போறாரு. அதாவது பேதுருவுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா இப்போ சொல்லி கொடுக்க போறாரு. சோ அதற்காக தொடர்ந்து ஒரு சில காரியங்களை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 9:27. லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் படிக்கும் போது உங்களுக்கு என்ன விஷயம் புரியுது பாருங்க. ஏதாவது இந்த வசனத்துல நமக்கு புரியுதா? சோ இப்ப இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கு முன் மரணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ருசி பார்ப்பதில்லை. சோ இப்ப இது நமக்கு படிக்கும் போது ஒரு கன்ஃபியூஷனா வருது இல்ல, சம்பந்தமே இல்லாம என்ன இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு இங்க புரியாம இருக்குது இல்லைங்களா? ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சத்தியமே என்ன பண்ணிருக்குன்னா இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாக்குறோம், பார்க்க போறோம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர். சோ அங்க நிற்கிறவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா யார் இருப்பாங்கன்னா சீஷர்கள் தான் இருப்பாங்க. அதுலயும் சிலர் மாத்திரம் சொல்றாரு. சோ அந்த சிலர் யாருன்றதை நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ இப்போ இந்த வசனம் என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமா என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அந்த சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, மரணத்தை ருசி பார்க்க மாட்டாங்க. சோ அப்போ யாருக்கும் என்ன பண்ண போறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க காட்ட போறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ இப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் இது ரொம்ப நாள் கழிச்சு அதாவது இந்த ராஜ்யத்தினுடைய டைம்ல இது நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியட், அதாவது குறுகிய காலத்துல என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. சோ இப்போ எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனத்துல இங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 9:28. லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். சோ இங்க பாருங்க, சீஷர்கள் அந்த டைம்ல இது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவர் ஏதோ பிற்காலத்துல நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசுறார் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அந்த தீர்க்க தரிசனம் ஒரு 8 நாளுக்குள்ள என்ன இருக்குன்னா இங்க நிறைவேறி இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ அடுத்து என்ன பண்றாருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 8 நாளைக்கு பின்பு என்ன பண்றாரு, இங்க பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு எங்க போறாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு உயர்ந்த ஒரு மலைக்கு, அதாவது நீங்க லூக்கால பார்க்கும்போது மலையின் மேல் போனார் அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க மத்தேயுல பார்க்கும்போது ஒரு உயர்ந்த மலைக்கு என்ன பண்ணாருன்னா அவங்கள கூட்டி கொண்டு போனார் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ இப்ப இது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இது வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க போய் என்ன பண்ண போறாருன்னா அங்க மறுரூபமாக போறார். சோ அப்ப அந்த உயர்ந்த மலைன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சோ அது எந்த மலை அப்படின்னு பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து மவுண்ட் தாபோர், அதாவது தாபோர் மலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப எப்படி இது தாபோர் மலை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, சோ இப்ப நம்ம இதற்கு முன்னாடி ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் போது இப்ப இந்த சம்பவங்கள்லாம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது செசரியாவின் திசைகளிலே அவர்கள் இருந்த போது அப்படின்ற ஒரு வசனம் நம்ம வாசிச்சிருப்போம். சோ அப்ப அந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, சோ அப்ப அவங்க செசரியாவின் திசைகளில அவங்க இருக்கிறாங்க. சோ அப்ப அந்த திசைகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மலை எதுன்னு பார்க்கும்போது அதுதான் வந்து அந்த மவுண்ட் தாபோர் மலை. சோ அப்ப அந்த மலைக்கு தான் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக இந்த 3 பேரும் என்ன பண்றாருன்னா அங்க கூட்டிட்டு போறார் அப்படின்ற விஷயத்தையும் பாக்குறோம். சோ அப்ப நம்ம இங்க பாக்குறோம் இதுதான் அந்த மவுண்ட் தாபோர் மலை. சோ இப்ப நம்ம பொதுவாவே நமக்கு மலைன்றது தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில ஆவிக்குறி விஷயத்துல எதை குறிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ இப்போ ராஜ்யத்தை அது குறிக்கும்னு நமக்கு தெரியும். சோ இப்ப இங்கேயும் இவங்களை கூட்டிட்டு போறது ஏதோ ஒரு ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்றாருன்னா அங்க
கூட்டிட்டு போறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம லூக்கால இந்த வசன பகுதி அநேக வசனங்கள் இங்க இருக்கு. லூக்கா 9:28 இருந்து நீங்க 36 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சம்பவம் ஃபுல்லாவே என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 9:28 இருந்து. லூக்கா 9:28 முதல். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார். இப்படி அவர் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சம்பவத்துல என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவர்கள் அந்த மலையின் மேல கூட்டிட்டு போய் அங்க அவர் மறுரூபம் ஆகிறார். அதாவது அவரோட முக ரூபம் என்ன ஆகுதுன்னா இங்க அவரு மாறுது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அடுத்து அவரோட முகம் எப்படி அங்க மாறுச்சுன்னு பார்க்கும்போது சூரியனை போல என்ன பண்ணிருக்குன்னா அந்த முகம் வந்து அங்க பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. சோ இப்ப இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு காட்சியை பாக்குறாங்க. சோ இப்ப அது அவங்க பாக்குறது மட்டும் அல்லாம கூட இன்னும் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு இடத்துல அவங்க பாக்குறாங்க. சோ இப்ப அவங்க யாருன்றது நமக்கு நல்லா தெரியும். அங்க மோசேவும் எலியாவும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்து என்ன பண்றாங்க, அவங்க சம்பாஷணை பண்றாங்க. அதாவது அவருடைய மரணத்தை குறித்து அவங்க கிட்ட அவங்க பேசுறத நம்ம பாக்குறோம். இதை பார்த்த பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே தங்கி இருக்கலாம். உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க நம்ம போடுவோம், அது நலமா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றாரு இங்க பேதுரு சொல்றாரு. சோ இப்ப அடுத்து அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு மேகம் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க நிழலிடுது. சோ இப்ப அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற ஒரு சத்தம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு விஷன் என்ன பண்ணுதுன்னா அங்க அவர்களுக்கு மறைந்து போகுது. பாருங்க, இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாரு. மற்ற 2 பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க மறைந்து போயிடுறாங்க. ஒரு சம்பவம் ஏன் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு? சோ இப்ப இதற்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? சோ இப்ப அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன பண்ண போறோம், இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு, அதாவது குறிப்பா வந்து பேதுருவுக்கும் இங்க யோவானுக்கும் யாக்கோபுக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு பாடத்தை வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஒரு காட்சியின் மூலமா என்ன பண்றாருன்னா இங்க அவரு கொடுக்க போறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப ஏன் இந்த காட்சி இங்க கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது, முன்னாடி நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அங்க பேதுரு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணுவாரு, கடிந்து கொண்டு இருப்பாரு. சோ இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவான், அதை இழந்து போவான்னு சொல்லியிருந்தாருங்களா. சோ இப்ப அதை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா. சோ இப்ப இங்கே நிற்கிறவர்களில் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை காணும் வரை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. சோ அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலா தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு மறுரூபம் ஆகுதலின் தரிசனம். சோ இந்த ஒரு காட்சியை என்ன குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இது இருக்குது. அதாவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்ப இங்க பாருங்க, அங்க சொன்னார் இல்லைங்களா, உங்களில் சிலர். சோ அதே போல அந்த 8 நாளைக்கு அப்புறம் இந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறதை நம்ம பார்க்கலாம். சோ அந்த சிலர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேர், அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இவர்கள் தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விஷனை வந்து என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க அவர்களுக்கு காட்டுறாரு. சோ அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பாக்குறாங்கன்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்டுறாரு. சோ இப்ப இதுதான் நம்ம என்ன பார்த்தோம்னா லூக்கா 9 அதிகாரம் 27 வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா.
சோ அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறது வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மரணிக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த வசனத்தோட நிறைவேறுதல் தான் இந்த மறுரூபமாகுதலின் தரிசனம். சோ இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, இவங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க மரணத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த ஒரு மறுரூபமாகுதலின் தரிசனத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கலாம். சோ இப்ப இந்த ஒரு சம்பவம் எந்தெந்த இடத்துல வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா நமக்கு நல்லா தெரியும், சுவிசேஷ புஸ்தகங்கள் எதுன்னு பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சோ இப்ப இந்த 4 சுவிசேஷ புத்தகமும் பார்க்கணும்னா சேம் சிமிலரா எல்லா சம்பவங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா இங்க கோட் பண்ணப்பட்டிருக்கும். சோ இப்போ அதிலும் முக்கியமா இந்த ஒரு சம்பவம் எந்தெந்த புக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மெயினா பாருங்க, மத்தேயுல இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், அடுத்து மார்க்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் லூக்கால மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சோ இப்ப இந்த ஒரு தரிசனத்தை பார்த்த யோவானே இதை என்ன பண்ணலன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணலன்னா அங்க அவரு ரெக்கார்ட் பண்ணல. சோ அப்ப அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தார் அவங்க கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு தரிசனத்தை நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, மனுஷகுமாரன் உயிர் தெழுந்து வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. ஆனா இங்க யோவான் பாருங்க, அவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு கூட என்ன பண்ணலன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து அங்க அவரு கொஞ்சம் கூட ரெக்கார்ட் பண்ணல. அதாவது அந்த ஒரு விஷயத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்க சொன்னாரு. அதே போல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ப்ராமிஸ வந்து என்ன பண்றாரு, அவர் கீப் அப் பண்றாருன்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம பாக்குறோம். இப்போ இந்த ஒரு சம்பவத்துல இருக்கிற ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். அதாவது கீ பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். சோ இப்ப பொதுவா இந்த ஒரு சம்பவம் நமக்கு எப்படி தெரியும், அதாவது எப்படி இது பார்க்கும்போது எப்படி தோன்றுது அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிரமிக்கத்தக்க வந்து ஒரு தரிசனம். அதாவது இது நமக்கு மாத்திரம் இல்ல, அத லிட்டரலா லைவ்ல பார்த்தா பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு தரிசனம். ஏன்னா இதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு விஷயம், அதாவது இது போன்ற ஒரு காட்சி அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. சோ அப்போ இது வந்து அவர்களுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்திருக்கும். சோ இப்ப அடுத்து இன்னும் சொல்ல போனா இது ஒரு மறக்க முடியாத, அதாவது ஒரு அவங்க லைஃப்லயே இந்த ஒரு காரியத்தை வந்து அவங்க மறந்து போயிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இது அவங்க லைஃபை விட்டு நீங்க கூடாத ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும் இந்த ஒரு தரிசனம். இப்போ இந்த ஒரு காட்சிய 3 பேருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க லைஃப்ல மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் பார்க்கும்போது, இந்த விஷயத்த பார்த்த இந்த 3 பேருமே இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3 வாரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு மறந்துட்டாங்க. சோ இப்ப எப்படி பிரதர் அவங்க எப்போ மறந்தாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சோ இப்ப இந்த 3 பேருமே இந்த ஒரு விஷயத்த, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார்னு சொன்ன விஷயத்தையும் மறந்துட்டாங்க. சோ இப்போ ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்பட போகுதுன்ற ஒரு தரிசனத்தை காட்டினாரு. சோ அப்ப அந்த ஒரு காரியத்தையும் மறந்துட்டாங்க. எப்படி மறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்த சொல்லி அடுத்த 3 வாரத்துல எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்துல வந்து நிக்கிறாங்க. சோ இப்ப நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்ணுவாருன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட பிரேயர் பண்ணுவாரு. சோ அப்ப அவர் ரொம்ப வியாகுலப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய பலியை குறித்து வந்து என்ன பண்ணுவாரு, அங்க வியாகுலப்பட்டு அங்க பிரேயர் பண்ணுவாரு. சோ அப்ப அவர் அங்க பிரேயர் பண்ணும்போது சேம் இதே பேர் தான் இருக்கிறாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து அதே விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. சோ இப்ப எப்படி மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த கெத்செமனேல இவங்க எப்படி இருந்திருக்கணும் போது ஒரு அலர்ட்டா இருந்திருக்கணும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரேயர் பண்ண போயிருக்காரு. அட்லீஸ்ட் இவங்க என்ன பண்ணிருக்கணும், பிரேயர் பண்ணலனா கூட விழித்து கொண்டாச்சு இருந்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அங்க தெரியலன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறாரு, மரிக்க போகிறாருன்ற விஷயமே இவங்களுக்கு என்ன பண்ணலன்னா இவங்களுக்கு இன்னும் புரியல. அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை காட்டினாரு. சோ அந்த ஒரு தரிசனமும் இவங்களுக்கு என்ன பண்ணப்படலன்னா ஞாபகம் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சோ இப்ப இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதனால இவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஞாபகத்துல இல்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அப்போ சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னும் போது கொஞ்சம் பலவீனமானவர்களா இருந்தாங்க. அதாவது பரிசுத்த ஆவி அவர்களுக்கு என்ன பண்ணலன்னா கொடுக்கப்படவில்லை. சோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு விஷயமா என்ன பண்ணலன்னா அவங்க எடுத்துக்கல அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்து 2வது காரியம் பார்க்கலாம் பாருங்க, இயேசு மகிமையில் இருப்பதை பற்றிய தரிசனம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு காட்சி அவர்களுக்கு ஒரு பிரமிக்கத்தக்கதா இருந்திருக்கும். சோ இப்ப 2வது என்ன ஒரு விஷயம் அவங்க பாக்குறாங்கன்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு முக ரூபத்துல பாக்குறாங்க. சோ இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா.
சோ இப்ப அது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பேஸ்ல இருந்திருப்பாரு, ஒரு ஃபிகர்ல இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு இடத்துல பர்டிகுலர் அந்த ஒரு விஷன் அப்ப என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அவரோட முக ரூபம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மாறி இருக்கு. சோ இப்ப இத பார்த்தபோது அவர்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஒரு விஷயத்துல வந்து என்ன பண்ண இருக்கும்னா இருந்திருக்கும். சோ இப்போ அதையும் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 17 2ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. சோ இப்ப இத பார்க்கும் போதும் ஒரு ஆச்சரியமா எப்படி பண்ணிருப்பாங்கன்னா அவங்க பார்த்திருப்பாங்கன்னு பாக்குறோம். சோ இப்போ அடுத்து மறுரூபமாகுதல், அடுத்து வந்து அந்த வெளிச்சத்தை போல பிரகாசிக்கிறது, சூரியனை போல முகம் மாறினது. சோ இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வேதத்துல வேற எங்காவது இது போன்ற சம்பவம், அதாவது பழைய ஏற்பாட்டுல ஏதாச்சும் நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இதே போல இன்னொருத்தருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க முகம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பிரகாசித்திருக்கு. சோ இப்ப அவர் யாரு பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது, மோசே. சோ இப்போ மோசேக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே போன்ற முகம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க பிரகாசித்து இருக்கு. சோ இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஒரு சம்பவத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பதிவு செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, மோசேக்கும் இதே போன்ற ஒரு சம்பவம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் எப்படி இங்க பிரகாசித்ததோ அதே போல மோசேவுக்கும் அங்க பிரகாசித்திருக்கு. சோ இப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் போது, மோசே இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமா இருந்திருக்கிறார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமா இருந்தாரா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது, மோசேவே இதை தன்னுடைய வாயால என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ அதற்கும் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 18ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். சோ இப்ப இங்க பாருங்க, மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபியூச்சர்ல வரப்போறார், அதாவது ஒரு மேசியா வரப்போறார் என்ற விஷயத்த அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இங்க மோசே ஒரு தீர்க்க தரிசனமா என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப அடுத்து 3வது விஷயம் பாருங்க, அவங்க பார்த்த அந்த ஒரு தரிசனத்துல அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் 3வது அவங்க பார்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மோசே, எலியா. சோ இப்ப இந்த ஒரு காரியம் ரொம்பவே ஒரு ஆச்சரியம். இவர்கள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டுடைய காலம். சோ இப்போ இங்க பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இவங்க இருக்கிற காலகட்டத்துல மோசேவும் எலியாவும் இருந்தாங்களான்னு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க அந்த டைம்ல இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க மோசேவும் எலியாவும் மரித்து போயிருக்க, எப்படி இங்க மறுபடியும் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து இவங்க பேச முடியும்? சோ அப்போ அந்த இடத்துல அவர்கள் உயிர் தெரிந்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம் இல்லைங்களா? சோ அப்போ நமக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு நடந்த சம்பவம் கிடையாது, இது ஒரு தரிசனம். சோ இப்ப இங்க ஒரு விஷன் தான் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இவர்களுக்கு அங்க காட்டுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது அநேக தவறா எப்படி புரிந்து இருக்கிறாங்கன்னும் போது, அங்க லிட்ரலா மோசேவும் எலியாவும் என்ன பண்ணிட்டாங்க, உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அநேக தவறா புரிந்திருக்கிறாங்க. ஆனா சத்தியம் தெரிந்த நமக்கு தெரியும், இன்னும் உயிர் தேர்தல் என்ன பண்ணலன்னா அங்க யாருமே உயிர் தெழுந்து வரவில்லை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? முற்பிதாக்கள் யாரும் உயிர் தெழுந்து வரல. சோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்த காரியம் என்னன்னும் போது இது ஒரு தரிசனம். சோ அப்போ இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக மோசேவையும் எலியாவையும் அங்க கொண்டு வந்திருக்கிறார். சோ இப்ப ஏன் மோசே வந்தார், ஏன் எலியா வந்தார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் சற்று நேரத்துல நம்ம தியானிக்கலாம். சோ இப்ப வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9:30. லூக்கா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, இங்க மோசே, எலியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாங்கன்னா இங்க சம்பாஷணை பண்ணி. சோ இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி, இங்க மோசே, எலியா இவர்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இங்க பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா இங்க எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னு பார்க்கும்போது, பேதுருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் சரி, இவங்க 3 பேருமே
எலியாவையும் பார்த்தது கிடையாது, மோசேவையும் பார்த்தது கிடையாது. சோ இப்ப அப்படி இருக்கும்போது அங்க வந்திருக்கிறது மோசேதான், எலியாதான்றத இவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு தரிசனம். சோ இப்ப இந்த ஒரு தரிசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அங்க கொடுக்குறாங்க. சோ அப்போ அப்படி கொடுக்கும் போது கண்டிப்பா அதற்குரிய ஒரு நாலேஜே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். சோ இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த 3 பேரும் இங்க மகிமையில இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மோசே, எலியா இந்த 3 பேருமே வந்து அங்க மகிமையில இருக்கிறாங்க. சோ இப்ப இவங்க மகிமையில இருக்கும்போது 3 பேருக்கும் ஒரே மாதிரியான மகிமை அங்க இருந்துச்சா? ஒரே மாதிரியான மகிமை அவர்களுக்கு காணப்பட்டுச்சா? அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. ஏன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சூரியனை போல என்ன பண்ணிருக்காருன்னா அங்க பிரகாசித்திருக்கிறார். அடுத்து அவருடைய வஸ்திரம் வந்து வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்துச்சு. சோ இப்போ இவருக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற 2 பேருக்கும் மகிமை இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவருடைய மகிமை என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா அங்க குறைவாதான் இருந்திருக்கும். வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:41. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. சோ இங்க பாருங்க வசனம் வாசித்தோம் இல்லைங்களா? நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மகிமையிலே வித்தியாசப்பட்டிருக்கு. சோ இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பிரதானமா இருக்கிறாரு. சோ இப்ப அவருக்கு ஈக்குவலான மகிமையில யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. சோ இப்ப எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இவங்களோட மகிமை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க குறைவாதான் இருந்திருக்கும். சோ இப்ப இது நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா சபையினுடைய வாய்ப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன பண்ணும்னா மகிமை வேறுபடும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம புரிந்து கொள்றோம். சோ இப்ப அடுத்து இந்த மோசே, எலியா யாருக்கு இங்க அடையாளமா இருக்கிறாங்க? சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் பிரதர் மோசேவையும் எலியாவையும் மாத்திரம் ஏன் தேவன் அங்க காட்டணும்? வேற எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க இல்லைங்களா? சோ இப்ப ஆபிரகாம் இருந்திருக்கிறாரு, யாக்கோபு இருந்திருக்கிறாரு, இன்னும் ஈசாக்கு முற்பிதாக்களே முக்கியமானவங்க இவங்க. சோ இப்ப இவங்களை விட்டுட்டு ஏன் மோசேவையும் எலியாவையும் இங்க தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? சோ இப்ப இதுல இருந்து என்ன ஒரு பாடத்தை தேவன் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் இதை பார்க்கலாம். சோ இப்போ அடுத்து 4வது கீ பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம் பாருங்க. அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். சோ இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இங்க மோசே, எலியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இப்ப இவங்க 3 பேரும் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன விஷயத்த பேசியிருப்பாங்க? சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, தூங்குனீங்களா, இந்த ஒரு காரியத்தை பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அதை குறித்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா பேசியிருக்க மாட்டாங்க. நமக்கு வசனமே அங்க தெளிவா சொல்லுது. அவருடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தாங்க அங்க சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நமக்கு இங்க வசனம் சொல்லியிருக்கு. சோ இப்ப அவருடைய மரணத்தை குறித்து அப்படின்னும் போது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. அதனால இங்க மோசேவும் எலியாவும் வந்து ஃபீல் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, மரிக்க போறீங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி விதத்துல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த மரணத்தை குறித்து போது அது எதை குறிக்குது? சோ இப்ப தமிழ்ல தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மரணத்தை குறித்து அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோ இப்ப இதுவே நம்ம வேற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோ இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த தமிழ் பைபிள் எதுல இருந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். சோ இப்ப அதுல வந்து மரணம் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே வந்து இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டிபார்ச்சர் அல்லது டிசீஸ் மரணம், அதாவது புறப்படுதல் அல்லது மரணம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அடுத்து நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன். சோ இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மரணத்தை குறித்து அது ஒரு இறுதி பயணம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் நம்முடைய திருவிவிலியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இறப்பு, அதாவது மரணத்துக்கு இன்னொரு பெயர் இறப்பு இல்லைங்களா? சோ அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை விட வந்து மெசேஜ் பைபிள் எம்எஸ்ஜி வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு. சோ இப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த இறப்பை குறித்து, அதாவது அந்த மரணத்தை குறித்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது எக்ஸோடஸ், அது ஒரு யாத்திரை அப்படின்னு என்ன பண்ணப்பட்டனா இங்க சொல்லியிருக்கு. அடுத்து கிரீக் பைபிள்லயும் வந்து சேம் அதே எக்ஸோடஸ் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரு யாத்திரை. சோ இப்ப யாத்திரை போது என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு பயணம் அல்லது ஒரு ப்ராசஸ், அதாவது இது வந்து ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவங்க மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னும் போது இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பாடுபட்டு மரித்து செத்து போகிறார் அதை குறித்து அவங்க என்ன பண்ணலன்னா அங்க பேசல. மாறாக அவர் மரணம்ன்ற ஒரு யாத்திரையில தொடங்கி அடுத்து வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்ண போறாருன்னா அங்க போகிறார். சோ இப்ப மரணம்ன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இப்ப அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா வேற ஒரு இடத்துக்கு
டிரான்ஸ்பிகர் ஆக போகிறார். ஸோ இப்போ இந்த மரணத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறார். அது எந்த இடம்ன்றதை நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப அடுத்து 5வது கீ பாயிண்ட் அதை பாக்குறோம் பாருங்க. அந்த சம்பவத்துல என்ன ஒரு விஷயம் அவங்க பாக்குறாங்கன்னு போது ஒரு மேகம் பாக்குறாங்க. அடுத்து அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தத்தை என்ன பண்றாங்கன்னா அவர்கள் கேட்கிறார்கள். அந்த 3 சீஷர்களும் இந்த ஒரு காரியத்தை பாக்குறாங்க. ஸோ இப்போ அதற்கும் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 34, 35. லூக்கா 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இப்படி அவர் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்க மோசே எலியா பேசி கொண்டு இருக்கிறத பாக்குறாங்க. சோ இப்ப சடனா அங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது ஒரு மேகம் என்ன பண்ணுதுன்னா அங்க நிழலிடுது. அதாவது அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணப்படுதுன்னா இந்த மேகம் சுற்றி வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க நிழலிடுது. சோ இப்ப இதை நம்ம எப்படி புரிந்துக்கலாம் போது நம்ம ஒரு உயர்ந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படி நம்ம போகும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அதாவது நம்ம போயிட்டே இருப்போம். நம்மளை சுற்றி என்ன பண்ணோம்னா அந்த மிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் சுற்றி கவர் ஆயிருக்கும். நம்மளை சுத்தி என்ன விஷயம் நடக்குதுன்ற விஷயமே நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. சோ இப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு அடர்ந்த மேகம். சோ இப்ப நம்ம இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். பட் அந்த ஒரு இடத்துல எப்படி அந்த மேகம் இருந்திருக்கும்னு என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. கண்டிப்பா அது ஒரு மகிமையான ஒரு மேகமா தான் என்ன பண்ணிருக்கணும் அது இருந்திருக்கும். சோ இப்ப அந்த ஒரு விஷயத்தை அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது அதே மேகத்துல இருந்து என்ன பண்ணவனா ஒரு சத்தம் வருது. சோ இப்ப என்ன சத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்ற ஒரு சத்தத்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த 3 சீஷர்களும் என்ன பண்றாங்க அங்க கேட்கறாங்க. சோ இப்ப அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு ஒரு வேதத்திலேயே இன்னொரு ஒரு ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ எசேக்கியலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கார். சோ இப்ப அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எசேக்கியல் 43:2. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. சோ இப்போ தேவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும். சோ அந்த இடத்துல அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு, அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு கேட்ட சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா தேவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும் போது எசேக்கியேல் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது பெருவெள்ள இரைச்சலின் சத்தமா இருந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இவர்கள் பார்த்த அந்த தரிசனத்துல இருந்த முக்கியமான சில கீ பாயிண்ட், அதாவது அது பிரமிக்கத்தக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகம் வந்து ரொம்ப பிரகாசித்து இருந்தது. அந்த ஒரு காரியம் பார்த்தோம். அடுத்து அங்க ஒரு மேகம் இருந்தது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் மோசே வந்தாரு, எலியா வந்தாரு. இதை போன்ற ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ பார்த்தோம். சோ இப்ப இந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ், சோ இப்ப இந்த ஒரு காரியங்கள் இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன? சோ இப்ப இன்னைக்கு நமக்கும் என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு விஷன் வந்து என்ன பண்றாரு காட்டியிருக்கிறாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷன் நம்மளும் இப்ப பார்த்திருக்கிறோம். சோ இது வரைக்கும் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு அந்த டைம்ல அந்த விஷனுக்கு உண்டான ஒரு தெளிவு இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியல. பிற்காலத்துல அவங்க அதற்குண்டான தெளிவுல வந்தாங்க. ஆனா இப்போ நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இதே விஷனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இப்ப இந்த விஷன்ல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா சற்று நேரம் நம்ம இப்போ பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும் அப்படின் போது, சோ இப்ப இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறார். சோ இப்ப அவர் மறுரூபம் ஆகும்போது என்ன நடக்குதுன்னும் போது மோசே வரார், எலியா வராரு. சோ இப்ப அவர்கள் சம்பாஷணை பண்றாங்க. சோ இப்ப எதை குறித்து சம்பாஷணை பண்றாங்கன்னும் போது மரணத்தை குறித்து அங்க சம்பாஷணை பண்றாங்க. சோ இப்போ அதை வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு பாக்குறாங்க. சோ இப்ப இதுதான் அவர்கள் பார்த்த விஷன். சோ இப்ப அதே போல இப்போ நம்ம பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்கள் இருந்த இடத்துல இருக்கிறோம். சோ இப்ப நம்மளும் இப்ப அந்த விஷனை பார்த்துட்டோம். ஆனா அந்த விஷனுக்குள்ள இருந்ததான சத்தியத்தை நம்ம என்ன பண்ணலன்னா இன்னும் நம்ம பார்க்கல. சோ இப்போ அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்ப அந்த விஷனுக்குள்ள இருந்த சத்தியம் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னது போல ஏன் அங்க மோசே வந்தார்? ஏன் ஒருவேளை ஆபிரகாம் வந்திருக்கலாம், இல்ல தானியல் வந்திருக்கலாம், இன்னும் சொல்ல போனா யோசேப்பு வந்திருக்கலாம். சோ இப்ப இவர்களும் பரிசுத்தவான்கள் தானே. ஏன் இவர்களை தேவன் அங்க கொண்டு வராம விசேஷமா மோசேவையும் எலியாவையும் ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மல்கியால நீங்க வசனம் வாசித்தீங்கன்னா கடைசி வசனங்கள்ல இவர்கள் 2 பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ இப்போ ஒருவேளை மல்கியா அதாவது பழைய ஏற்பாட்டிலே கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல இவர்கள் நேம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒருவேளை அதனால தேவன் கொண்டு வந்தாரா? சோ இப்போ அதுவும் நமக்கு என்ன பண்ணலன்னா தெரியாது. மேபி என்ன பண்ணிருக்கலாம், தேவன் அந்த ஒரு ரீசன்னாலையும் மோசேவையும் எலியாவையும் கொண்டு வந்திருக்கலாம். சோ இப்போ அதை காட்டிலும் வேற என்ன ரீசன்? சோ இப்போ மோசேவையும் எலியாவையும் தேவன் அங்க கொண்டு வந்ததற்கு வேற என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
இங்க பாருங்க, ரொம்பவே இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சோ இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்க மோசே, இந்த பக்கம் எலியா. சோ இப்ப இந்த 3 பேரையும் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்குமே ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒரே மாதிரி நடந்திருக்கு. அதாவது சிமிலாரிட்டீஸ் பார்க்கும்போது, இவங்க 3 பேருக்குமே ஒரே மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நடந்திருக்கும். சோ இப்ப உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஞாபகம் வருதுங்களா? சோ இப்போ மோசேக்கு நடந்தது போல எலியாவுக்கும் நடந்திருக்கும். சோ இப்ப எலியாவுக்கு நடந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கும். சோ இப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு 3 காரியங்கள் நமக்கு தெரிந்தது பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, இந்த 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது 40 நாள் என்ன பண்ணிருக்காங்க? உபவாசம் பண்ணிருக்கிறாங்க. சோ இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணிருக்காரு? உபவாசம் இருந்திருக்காரு. மோசேவும் என்ன பண்ணிருக்காருன்னா, சீனாய் மலையில 40 நாள் உபவாசம் இருந்திருக்காரு. அதே போல எலியாவும் பாத்தீங்கன்னா 40 நாள் என்ன பண்ணிருக்காருன்னா, உபவாசம் இருந்திருக்கிறாரு. சோ இப்ப அடுத்து இந்த 3 பேருடைய மரணமும் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெக்யூலியரான மரணம். சோ இப்ப இந்த 3 பேருடைய மரணத்துல நடந்த அவருடைய மாம்சத்த வந்து என்ன பண்ணலன்னா, யாருமே பார்க்கல. சோ இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவரோட சரீரம் வந்து என்ன பண்ணப்படலன்னா, எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதே போல மோசேயின் சரீரமும் பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பிறகு யாருமே என்ன பண்ணல? பார்க்கல. சேம் அதே போல எலியாவினுடைய மரணமும் என்ன பண்ணலன்னா, இங்க குறிப்பிடப்படவில்லை. அதாவது அவரு அந்த ரதத்துல ஏறி பரலோகத்துக்கு ஏறி போனார் அப்படின்ற மாதிரி வசனங்கள் மாத்திரம் இருக்குமே தவிர, அவர் எங்க சென்று மரித்தார், எப்படி மரித்தார்ன்னு யாருக்குமே என்ன பண்ணலன்னா தெரியாது. சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் வந்து இந்த 3 பேருக்கும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் அங்க கொடுத்திருக்காரு. சோ இப்ப அதே போல இந்த 3 பேருமே எப்படிப்பட்டவர்கள் பார்க்கும்போது, தேவனோடு அனுதினமும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். சோ அப்போ அந்த ஒரு காரணமும் கூட இங்க மோசேவையும் எலியாவையும் என்ன பண்ணிருக்கலாம்? தேவன் அங்க கொண்டு வந்து வைத்திருக்கலாம். சோ இப்ப அடுத்து இவர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? சோ இப்ப அதாவது இந்த மோசேவும் சரி, எலியாவும் சரி, யாருக்கு அங்க அடையாளமா இருக்கிறாங்க? சோ இப்ப நம்ம பார்த்தது போல இந்த ஒரு தரிசனம் ராஜ்யத்தின் தரிசனம். அதாவது கிங்டம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்க தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, பேதுருவுக்கும், யோவானுக்கும், யாக்கோபுக்கும் காட்டியிருக்காரு. சோ அப்ப கிங்டம்ல யார் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை தான் என்ன பண்றாங்க, இங்க இந்த 3 சீஷர்களும் பாக்குறாங்க. சோ அப்ப அப்படி பார்க்கும்போது கிங்டம்ல யார் இருப்பா? கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஒரு ராஜாவா என்ன பண்ண போறாரு? ஆளுகை செய்ய போறாரு. சோ இப்போ கிங்டம்ல மோசேவும் எலியாவும் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இங்க மோசேவும் எலியாவையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, லிட்ரல் மோசே, லிட்ரல் எலியாவை பார்க்காம, சோ இப்ப அந்த மோசே யாரை அடையாளப்படுத்துறார், அடுத்து இந்த எலியா யார அடையாளப்படுத்துறார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணணும், நம்ம இங்க பார்க்கணும். சோ இப்ப இங்க மோசே யாருக்கு அடையாளம் அப்படின்றத இந்த ஒரு வசனங்கள் மூலமா நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம் பாருங்க. வாசிக்கலாம். எபிரேயர் 3:5. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரராய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். சோ இப்ப இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்றாருன்னா ஒரு ஹிண்ட் இங்க கொடுக்கிறாரு. அதாவது மோசே எப்படி இருந்தார் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப இங்க மோசே எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது, மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவனா இருந்தார். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம மோசேவை யாரு கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு ஊழியக்காரனா என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறாரு. சோ இப்ப இதை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணும்னா ஞாபகத்துக்கு வரும். சோ இப்போ அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எலியாவை பார்த்துட்டு மோசேவை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து எலியாவை குறித்து பார்க்கலாம் பாருங்க. வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். சோ இப்ப இங்க பாருங்க, எலியா என்ன பண்ணப்படுறாருன்னா பரலோகத்துக்கு அங்க எடுத்துக்கொள்ளப்படுறார். இங்க எலிசா கீழே இருக்கிறார். சோ இப்ப இதை படிக்கும் போதும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். சோ இப்ப எலியா யாருக்கு அடையாளமா இருப்பார்? சோ இப்ப இன்னும் இதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 5:17. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. சோ இப்ப இங்க பாருங்க, இது நமக்கு தேவையான வசனம் எதுன்னு பார்க்கும்போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். சோ இப்ப இங்க பாருங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னும் போது இதுலயும் என்ன பண்றாருன்னா யாக்கோபு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. சோ இப்போ இது இந்த வசனங்கள் படித்த வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் போது, எலியாக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, மோசேக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சோ இப்போ இந்த 2 கேரக்டரையும் எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு
தரிசனத்தை கூட என்ன பண்ணலாம் நம்ம இங்க கம்பேர் பண்ணலாம். சோ இப்ப இங்க நம்ம பாருங்க, இங்க மோசே யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது, மோசேக்கு இங்க என்ன நேம் தேவன் கொடுக்கிறாரும் போது, அவர் ஒரு பணிவிடைக்காரனாய் வந்து தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருப்பாரு, உண்மையுள்ளவனாய் இருந்தார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து எலியா எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப நீங்களே இப்ப சொல்லிடலாம், பாருங்க மோசே இங்க மாம்ச இஸ்ரேலருக்கு அடையாளமா இருக்கிறாரு. அதாவது குறிப்பா சொல்ல போனா முற்பிதாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மோசே ஒரு அடையாளமா இருக்கிறாரு. சோ இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது மோசே தான். சோ இப்போ மோசே அங்க முற்பிதாக்களுக்கு ஒரு அடையாளமா அங்க காணப்படுறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல இங்க மோசே என்ன பண்றாருன்னா ஒரு அடையாளமா இருக்கிறார். சோ இப்போ அது யாருக்கு அடையாளமா இருக்கிறார் போது முற்பிதாக்களுக்கு மோசே அடையாளமா இருக்கிறாரு. அடுத்து தேவனுடைய ராஜ்யத்துல எலியா இருக்கிறார். சோ அந்த எலியா வகுப்பார் யாருக்கு அடையாளமா இருப்பாங்கன்னு பார்க்கும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னும் போது அது வேற யாரும் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம் தான். சோ இப்ப இங்க எலியா யாருக்கு அடையாளமா இருக்கிறார் போது சபைக்கு என்ன பண்றாருன்னா இங்க அவர் அங்க அடையாளமா இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சுவிசேஷ யுகத்துல இருந்த ஒட்டுமொத்த சபைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க எலியா ஒரு அடையாளமா இருக்கிறார். சோ இப்போ அந்த ஒரு விஷயத்த நீங்க கம்பேர் பண்ணலாம். சோ அப்ப அந்த தரிசனத்துல பாருங்க, சோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க மறுரூபம் ஆகியிருக்கிறார். அதாவது மறுரூபம் என்றது எதுனா, அவர் மரணத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா இப்போ கிங்டம்குள்ள வந்திருக்கார். சோ அந்த கிங்டம்குள்ள அவர் எப்படி இருப்பாருன்னு போது ஒரு சூரியனை போல இருப்பாரு. நெக்ஸ்ட் அவரோட வஸ்திரங்கள் வந்து ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா இருக்கும். சோ அந்த கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெளிச்சமா இருக்கும். சோ அந்த அதே போல அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க பூமிக்குரிய அரசாட்சியில மோசேவை போல, அதாவது முற்பிதாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கர்த்தருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருப்பாங்க, உண்மை உள்ளவர்களை, அதாவது கர்த்தருடைய வீடுன்னும் போது அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அது குறிக்கும். சோ அந்த ராஜ்யத்துல முற்பிதாக்கள் இந்த பூமியில மாம்ச இஸ்ரேலர் கூட இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்க ராஜ்யம் பண்ணுவாங்க. அடுத்து எலியா இங்க யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை போல பாடுள்ள மனுஷன், அதாவது சுவிசேஷ யுகத்துல இருந்த சபை, அதாவது திருச்சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எலியா அடையாளமா இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இங்க பாக்குறோம். சோ இப்ப அந்த விஷயம் இப்ப அப்படியே கொண்டு வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிங்டம்ல இருக்கிறார். சோ இப்போ கிங்டம்ல அவர் கூட 2 பேர் முக்கியமா இருப்பாங்க. ஒண்ணு முற்பிதாக்கள் மாம்ச இஸ்ரேலர்கள், அடுத்து இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், அதாவது திருச்சபை வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, அந்த கிங்டம்ல இருப்பாங்க. சோ இப்ப இந்த ஒரு காரியத்தை தான் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த சீஷர்கள் பேதுருவும் சரி, யோவானும் சரி, யாக்கோபும் சரி, ராஜ்யத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட முற்பிதாக்களும் அதாவது மாம்ச இஸ்ரேலர்களும் இங்க திருச்சபையும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கிங்டம் என்ன பண்ண போறாங்க, ஸ்தாபிக்க போறாங்க. சோ அப்ப அந்த ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பேதுருக்கு முக்கியமா என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயம் அங்க காட்டுறார் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து அவர்கள் என்ன பேசினார்கள்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வாசித்தோம் இல்லைங்களா, மரணத்தை குறித்து என்ன பண்ணினார்கள், அவர்கள் பேசினார்கள். வாசித்தோம் இல்லைங்களா. சோ இப்போ நம்ம இந்த தரிசனத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு கோர் பாயிண்டே எதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் தான். சோ இப்ப எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அங்க பேசும்போது பேதுரு என்ன சொன்னாரு, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது, சம்பவிக்க கூடாதே அப்படின்னு என்ன பண்ணாரு, கடிந்து கொண்டார். சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த பேதுருக்கு என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரிய வைக்கிறதுக்காக, பர்டிகுலரா பேதுரு இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ளணும். சோ இப்ப மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு ராஜ்யம் இருக்குன்ற விஷயத்த இங்க பேதுரு புரிந்து கொள்ளணும்ன்ற விஷயத்த காட்டுறதுக்காகவே என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு விஷனை என்ன பண்றாரு அங்க பேதுருக்கு காட்டினார் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இங்க பேதுரு என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னு போது மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாது. சோ இப்ப ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டா மறுபடியும் நம்மள யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாத்த மாட்டாங்க. சோ இப்ப இந்த ரோமர்கள் கீழே நம்ம என்ன பண்ணணும், அடிமைகளா தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நினைச்சதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. சோ இப்போ இது தவறுன்றதை உணர்த்துவதற்காகவும், சோ இப்ப தேவனுடைய திட்டம் என்னது அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் தேவன் என்ன பண்றாருன்னா இங்க பேதுருவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. சோ இப்ப அந்த தரிசனம் தான் வந்து இப்ப நம்ம பார்த்த இந்த ராஜ்யத்தினுடைய தரிசனம், அதாவது அந்த மறுரூப மலையில நடந்த அந்த ஒரு தரிசனம். இந்த விஷயத்த பேதுரு பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பேதுரு என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் பேசின காரியங்கள் ரொம்பவே தப்பு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவர் கடிந்து கொண்ட விஷயம் ரொம்பவே தப்புன்றது என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, அங்க ரியலைஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷன், அதாவது பேதுருவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா என்ன பண்ணிருக்கோம்னா அங்க இருந்திருக்கும். சோ இப்ப அதுல இருந்து
பேதுரு என்ன பண்ணிருப்பாரு, புரிந்து கொண்டிருப்பார். சோ இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க மறந்துட்டோம். அதாவது என்னன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு மேகம் வந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க மூடுச்சு இல்லைங்களா? சோ அப்ப அந்த மேகம் எதை குறிக்கும்? அத நம்ம என்ன பண்ணலன்னா பார்க்கல. சோ இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்ப அந்த மேகம் எதை குறிக்கும்? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில இருக்கிறார். அடுத்து முற்பிதாக்கள். சோ இப்போ இங்க மோசே இருக்கிறார். அடுத்து சபை. அதாவது எலியா இருக்கிறார். சோ இப்ப இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவர்களுக்கு மேல ஒரு மேகம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க நிழலிடப்பட்டிருக்கு. சோ இப்ப அந்த மேகம் இங்க யாரை குறிக்கும்? உங்களுக்கே நல்லா தெரியும். சோ இப்போ இவர்கள் 3 பேருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார். சோ இப்ப அவர் தான் யாருன்னா பிதாவாகிய தேவன். சோ இப்ப பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிங்டம், அதாவது அந்த ராஜ்யமே என்ன பண்ண போகுதுன்னா சுற்றி நிறைந்திருக்க போகுது. அப்ப தேவனுடைய மகிமை என்ன பண்ணும்னா அந்த ஒரு ராஜ்யத்துல சுற்றிலும் நிறைவா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்து அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த சத்தம் என்ன வந்ததுன்னு பார்க்கும்போது, இங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்னா பார்க்கணும். சோ இப்போ முதலாவது 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய சத்தம் அங்க சீஷர்கள் மத்தியில கேட்கப்பட்டிருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எங்க கேட்கப்பட்டிருக்கும்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு யோர்தான் நதியில அங்க ஞானஸ்நானம் எடுக்கிறார் இல்லைங்களா? சோ இப்ப அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சத்தம் என்ன பண்ணுதுன்னா, வானத்திலிருந்து கேட்குது. சோ இப்ப என்ன சத்தம்னும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணனா ஒரு சத்தம் வருது. சோ இப்ப இங்க பாருங்க, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதற்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவன் இப்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்ததை தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த அங்க தேவன் உணர்த்துவதற்காக அங்க ஒரு சாட்சி வந்து என்ன பண்றாருன்னா தேவன் அங்க கொடுக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப அடுத்து இந்த ஒரு இடத்துல, அதாவது இந்த மறுரூப மலையில அந்த காட்சியை பார்க்கும்போது அப்போ ஒரு சத்தம் வருது இல்லைங்களா அந்த மேகத்திலிருந்து. அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதற்கும் அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. சோ இப்ப இங்க என்ன கேட்கப்படுதுன்னு பார்க்கும்போது அந்த மலையின் மேல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். சோ இப்ப இந்த ஒரு விஷயம் யாருக்கு புரிந்திருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா கண்டிப்பா இந்த விஷயம் புரிந்திருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணலன்னா அவர் அங்க செவி கொடுக்கவில்லை. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறார். ஆனா இத கொஞ்சம் கூட வந்து பேதுரு யோசிக்கல, அதை குறித்து நிதானிக்கல. உடனே என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்றார். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு மாத்திரம் தேவன் இந்த கட்டளையை கொடுக்கல, மாறாக இன்னைக்கு நமக்கும் இதே விஷயம் இன்னைக்கு யார் பார்த்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கும்போது, நம்மளும் இதே விஷயம் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இப்ப தேவன் நமக்கும் என்ன சொல்றாருன்னா ஒரு கட்டளை இங்க கொடுக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. சோ அப்ப அங்க பேதுருக்கு மாத்திரம் அது பாடம் கிடையாது, மாறாக இது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாடம். சோ இப்ப நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியே ஆகணும் போது அதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். சோ இப்போ அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கான்செக்ரேட்டட் பண்ணி இந்த ஒரு பலியின் ஜீவியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கிறோம். இந்த ஒரு கமாண்ட பேதுரு கேட்டதுக்கு அப்புறம் அவரோட லைஃப்ல என்ன வந்திருக்கும்னா கண்டிப்பா சில மாற்றங்கள் நேரிட்டு இருக்கும். அதாவது என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி பேதுரு எப்படி இருந்திருப்பாருன்னும் போது ஒரு அவசரமா எல்லாவற்றையும் பேசக்கூடியவர்களாகவும், அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வந்து பேசக்கூடியவராகவும், ஒரு முன்கோபப்படக்கூடிய ஆளாகவும், ஒரு கடிந்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்த அந்த பேதுரு, சோ இப்ப இந்த ஒரு கமாண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அவரோட லைஃப்ல வந்து அநேக மாற்றங்கள் முற்றிலும் முக்கியமா பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிக மாற்றங்கள் என்ன பண்ணிருக்கும்னா பேதுருவோட லைஃப்ல மாறி இருக்கும். வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இக்காலத்தை இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல பாருங்க, இது வரைக்கும் ரொம்பவே அவசரப்பட்டு பேசின ஒரு பேதுரு இங்க எப்படி மாறிட்டாருன்னும் போது ரொம்பவே ஒரு ஆராய்ந்து பேசணும் அந்த அந்த ஒரு நிலைமைக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இங்க மாறி இருக்காரு. சோ இப்ப அவர் மாறினதும் இல்லாம நமக்கும் என்ன சொல்றாருன்னா
ஒரு சில அட்வைஸ சொல்றாரு. சோ இப்ப நீங்க மகிமையை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பார்க்கும்போது அநேக காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்ற விஷயத்த இங்க பேதுரு சொல்றாரு. தொடர்ந்து அவர் பார்த்த அந்த ஒரு தரிசனத்தையே இங்க என்ன பண்றாருன்னா, இங்க அவருடைய நிருபத்துல கோட் பண்றாரு. ஒருவேளை அங்க யோவான் கோட் பண்ணல, ஆனா இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா அந்த தரிசனத்தையே இங்க என்ன பண்றாருன்னா கோட் பண்றாரு. வாசிக்கலாம் 2 பேதுரு 1:16. 16 வாசிக்கலாம் 2 பேதுரு 1:16-18. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். சோ இப்ப இங்க பாருங்க, பேதுரு இந்த ஒரு தரிசனத்தை குறித்து பர்டிகுலரா என்ன பண்றாருன்னா இந்த ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் எங்களுடைய கண்ணார என்ன பண்ணோம், தேவனுடைய மகிமையை நாங்க பார்த்தோம். சோ இப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த நாங்க ஒரு விஷனா என்ன பார்த்தோம், கண்ணார கண்டோம் அப்படின்றத இங்க என்ன பண்றாருன்னா பேதுரு இங்க சாட்சி கொடுக்கிறாரு. சோ இப்ப அடுத்து அவர் எங்கள் கண்களால நாங்க என்ன பண்ணோம், அதை நாங்க பார்த்தோம். அடுத்து பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தையும் நாங்க என்ன பண்ணோம், அந்த ஒரு இடத்துல கேட்டோம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க பேதுரு சாட்சி கொடுக்கிறார். சோ இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது கடிந்து கொண்ட பேதுரு இப்ப தன்னுடைய மரணத்தை குறித்து எப்படி பேசுறாருன்னு பார்க்கும்போது, முன்னாடி அவருக்கு மரணத்தை பற்றியதான ஒரு தெளிவான ஒரு விஷயம் அவருக்கு தெரியாம இருந்தது. ஆனா இதுவே இந்த தரிசனத்துக்கு அப்புறம் அவர் மரணத்தை குறித்து என்ன பண்ணிருக்காருன்னா அநேக காரியங்கள் என்ன பண்ணிருக்காரு, தெரிஞ்சிருக்கிறாரு. சோ இப்ப அதை தன்னுடைய நிருபத்திலையும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மரணத்தை குறித்து அங்க எழுதுறதை நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 1:15. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். சோ இப்ப இதுவே நீங்க திருவிவிலியத்துல வாசிங்க தொடர்ந்து. நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். சோ இப்ப இங்க பாருங்க, பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் இறந்து போனாலும் நீங்க எதை குறித்து அதிகமா சிந்தித்து கொண்டிருங்க அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாருன்னா, நீங்க ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுங்க, அதிகமா சிந்திங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு மரணம்னு ஒண்ணு கிடையாது. சோ இப்ப அந்த மரணத்துல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போக போறீங்க. சோ இப்ப எனவே நீங்க எப்பொழுதும் எப்படி நீங்க சிந்தித்து கொண்டிருங்கன்னு போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டே இருங்க. சோ அடுத்து கிங்டம் குறித்து சொல்லும் போது நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்க போறோம். சோ இப்ப நம்ம எல்லாமே தேவனுடைய ஆலயத்துல ஜீவனுள்ள கற்களா இருக்க போறோம் அப்படின்னு அநேக காரியங்கள் எல்லாமே எதை குறித்து சொல்லியிருப்பாரு போது தேவனுடைய ராஜ்யம், அதாவது கிங்டம் குறித்து தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க பேதுரு அதிக வசனங்கள் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு அட்வைஸ். சோ இப்ப இதெல்லாம் எதுல இருந்து அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு தரிசனம். சோ இப்ப இந்த ஒரு மறுரூப மலையில பார்த்த அந்த ஒரு தரிசனத்தினால் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் தான் பாத்தீங்கன்னா அவர் அநேக காரியங்கள் ராஜ்யத்தை குறித்தே என்ன பண்ணிருக்காரு, அவருடைய நிருபத்துல என்ன பண்ணிருக்காரு, அவர் அங்க பேசியிருக்கிறார். அடுத்து இங்க பேதுரு என்ன புரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் வந்தது, அடுத்து மரணம் வந்தது. சோ இப்ப அந்த மரணத்தோட அவரோட லைஃப் என்ன ஆகல, அங்க முடியல. தொடர்ந்து அந்த பயணம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மகிமைக்குள்ள என்ன பண்ணுச்சுன்னா அங்க போச்சு. அதே போல இது நமக்கும் பேதுரு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ இப்ப நமக்கு பாடுகள் வரும். சோ இப்ப அந்த பாடுகள் நிமித்தமாக மரணம் வரும். சோ இப்ப அந்த மரணம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இப்ப இதைதான் நம்ம பார்த்தோம், அது ஒரு எக்ஸோடஸ், அதாவது அது ஒரு யாத்திரை. சோ அந்த மரணத்திலிருந்து நம்மளுடைய யாத்திரை எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது த டெஸ்டினேஷன், அதாவது நம்ம போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மகிமை. அதாவது பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய நிலைமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய நிலைமை, அடுத்து நாம இருக்க போகிற நிலைமை எதுன்றதுதான் அந்த மகிமைன்னு நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், போக போறோம். சோ இப்ப இதையும் பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா தெளிவாங்க புரிந்து கொண்டுட்டார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் இந்த மகிமை குறித்துன்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை
கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சேம் இதேதான். ஏன்னா அவரும் என்ன பண்ணிருக்காருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வேற விதத்துல என்ன பண்ணிருக்காரு அங்க பார்த்திருக்காரு. 3ஆம் வானம் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன், எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்னு அங்க பவுல் சொல்றாருங்களா. சோ இப்ப இங்க பேதுருவும் ராஜ்யத்தை குறித்துதான ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் ராஜ்யத்தை குறித்து பார்த்திருக்கிறாரு. அடுத்து அப்போஸ்தலனாகிய யோவானும் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை குறித்து அங்க பார்த்திருக்காரு. சோ இப்ப அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம், மகிமையின் மேல் என்ன பண்ண போறோம், மகிமை அடைய போகிறோம். சோ இப்ப நம்மளோட லைஃப் இதோட முடிய போறது கிடையாது. சோ இப்ப இதற்கு பின்னாடி நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. சோ இப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகிமையின் மேல் நம்ம மகிமை அடைய போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்க ஒரு பாடமா நமக்கு சொல்றாரு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், மறுரூபம் ஆகப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ரூபம் ஆகுதல், அதாவது டிரான்ஸ்பிகரேஷனுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது மெட்டாமார்போ அல்லது மெட்டாமார்பஸ். அதாவது இதை நீங்க வேற எப்படி சொல்லலாம் அதுன்னு பார்க்கும்போது, இந்த சயின்டிபிக் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த சயின்டிபிக் டேர்ம்ல ஒரு எக்ல இருந்து எப்படி ஒரு பட்டர்ஃபிளை வெளியே வருதோ, சோ அப்ப அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பெயர் தான் இந்த மெட்டாமார்பஸ். அதாவது ஒரு கரு முட்டையில இருந்து கடைசியா வருது இல்லைங்களா ஒரு வண்ணத்து பூச்சி, அதாவது அந்த பட்டர்ஃபிளை. சோ அப்ப அது வரக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட் இல்ல அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பெயர் தான் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷன். சோ இப்போ நமக்கும் இது வந்து எப்படி பொருந்தும்னு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கும் இது நம்மளுடைய லைஃப்ல இது பொருந்தக்கூடியதா இருக்குது. எப்படி நாமளும் புது சிருஷ்டி என்ற ஒரு கருவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கான்செக்ரேட் பண்ணும் போது, அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன பண்ணிருக்கோம், அந்த ஒரு கரு முட்டையை வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம வாங்கியிருக்கிறோம். சோ இப்ப அடுத்து அதை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே இருந்தோம்னா அந்த கரு வளருமா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே இருந்தா வந்து என்ன பண்ணாது, கரு வளராது. சோ இப்ப அந்த கரு வளரக்கூடியதற்கு ஏற்ற ஒரு ஆகாரம் நம்ம என்ன பண்ணணும்னா புசிக்கிறோம். அதாவது சத்தியத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், அதிகமா கேட்டு அந்த கருவை வந்து என்ன பண்ணணும், நம்ம வளர்த்து எடுக்கணும். சோ இப்ப அந்த கரு வளரக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா. சோ இப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்குன்ற ஒரு ஸ்டேஜ், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லார்வான்ற அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். சோ இப்ப அந்த லார்வான்ற ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் பியூப்பான்ற அடுத்த கட்டத்துக்கு அது போகும். சோ இப்ப அந்த பியூப்பான்றது எது குறிக்கும்னு பார்க்கும்போது இங்க நமக்கு அது ஒரு மரணத்தை குறிக்கும். சோ இப்ப அந்த கருவை வாங்கிட்டோம், அந்த புது சிருஷ்டின்ற கருவை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சத்தியத்தை அதிகமா கேட்கிறோம். சோ இப்ப சத்தியத்தை அதிகமா கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு பலியின் ஜீவியத்துக்குள்ள என்ன பண்றோம்னா நம்ம உள்ள போகிறோம். சோ இப்ப அந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வரும், அநேக உபத்திரவங்கள் வரும், அநேக பாடுகள் வரும். சோ இப்ப இதன் வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம்ன்றதை நம்ம அநேக வசனங்கள் பார்த்திருப்போம். சோ இப்ப அந்த லார்வா ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெறக்கூடிய அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள், அந்த ஒரு நிலைமையை குறிக்கும். சோ இப்ப அதற்கு பின்னாடி நமக்கு எங்க போக போறோம், அந்த பாடுகளின் வழியாக மரணத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த காரியத்துக்குள்ள போறோம். அதாவது அந்த மரணம் எதை குறிக்கும் போது லிட்ரல் மரணமாகவும் இருக்கலாம், அல்லது நம்முடைய மாம்சத்தை அழிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பியூப்பா ஸ்டேஜ் நமக்கு அங்க குறிக்கும். சோ இப்ப நம்மளுடைய மாம்சத்தை நம்ம எப்படி நம்ம அழிக்கணும் அப்படின்னும் போது அங்க பாருங்க அந்த பியூப்பா ஸ்டேஜ் எப்படி இருக்கணும் போது வெளி உலகத்து கூட வந்து என்ன இல்லைன்னா ஒரு தொடர்பு கிடையாது. சோ இப்போ அது வந்து உள்ளுக்குள்ளவே வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மாம்சத்தை அது என்ன பண்ணுது அங்க மறைத்து கொள்ளுது. சோ இப்ப அதே போல நாமளும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்து கூட ஒன்றி போகாதபடி உலகத்திலிருந்து நம்ம விலகி நம்முடைய மாம்சத்தை நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும்னா அழிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். சோ இப்ப அந்த ஒரு இடத்துல பாருங்க அந்த லார்வான்ற அந்த ஒரு பூச்சி, அந்த ஒரு புழு என்னவா மாறுதுன்னும் போது பியூப்பா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு தன்னுடைய உடலையே வந்து என்ன பண்ணுதுன்னா மாற்றி கொள்ளுது. சோ இப்ப அது முன்னாடி இருந்த உடல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பார்ப்பதற்கு ஒரு அருவருக்க கூடிய மாதிரி தெரியுது இல்லைங்களா. சோ இப்ப அதுதான் நம்முடைய மாம்சம். சோ இப்ப அந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அழிக்கணும். சோ இப்ப அந்த மாம்சத்தை அழிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு பெயர் தான் வந்து அந்த பியூப்பா ஸ்டேஜ். சோ இப்ப அந்த ஒரு பியூப்பா ஸ்டேஜ்ல நம்ம இதெல்லாம் நம்மளுடைய மாம்சத்தை எல்லாம் அழித்து அந்த மரணத்தின் வழியா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பலியின் ஜீவியத்தை நம்ம செய்வோம். சோ இப்ப கடைசியாக பாருங்க அந்த பியூப்பா ஸ்டேஜுக்கு அடுத்து வர நிலைமை தான் எதுன்னு பார்க்கும்போது அந்த அடல்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த பட்டர்ஃபிளையா மாறக்கூடிய அந்த ஒரு நிலைமை. சோ இப்ப அந்த நிலைமை நமக்கு எதை குறிக்குதுன்னும் போது நம்ம இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த சோதனைகள் வழியாக நம்முடைய மரணத்துக்குள்ள போகும்போது சோ இப்ப அந்த மரணத்தோட நம்ம லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவரோட கதை முடிஞ்சது, இவர் செத்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தேவன் நம்மளை என்ன கொண்டு வந்து நிக்க வைக்க போறாருன்னு பார்க்கும்போது அடல்ட் ஸ்டேஜுக்கு, அதாவது ஒரு அந்த பட்டர்ஃபிளை மாதிரி என்ன பண்ண போறோம்னா நம்மளும் அந்த மகிமைக்கு போக போறோம். சோ இப்ப அந்த மரணத்திலிருந்து அந்த மகிமைக்கு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த
பியூப்பா ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த மெட்டாமார்போ அல்லது மெட்டாமார்பஸ் அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாருன்னும் போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆகுங்கள். ஸோ இப்ப இன்னைக்கு அநேகர் இதை எப்படி தவறா புரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னும் போது, ஒருவேளை நம்ம ட்ரெஸ்ல நம்மளோட மாற்றங்களை கொண்டு வந்தா தேவனுக்கு பிரியமா இருக்கும், அதாவது நம்ம ஒயிட் ஷர்ட் போட்டா தேவனுக்கு பரிசுத்தமா இருப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அநேகர் தங்களை வெளிப்படையா என்ன பண்றாங்க, ஒரு பரிசுத்தமா ஒரு மறுரூபமான மாதிரி காட்டிக்கொள்றாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில இதெல்லாம் மறுரூபமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் மறுரூபம் கிடையாது. மாறாக என்ன இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்னு போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்க என்ன பண்ணுங்க, மறுரூபம் ஆகுங்கள். அதாவது நீங்க போடுற ட்ரெஸ்லயோ நீங்க வெளி தோற்றமா காட்டக்கூடிய விஷயத்திலேயோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நடக்காது. ஸோ இப்ப மாறாக எதுல அந்த டிரான்ஸ்பிகரேஷன் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய இருதயத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நமக்கு அங்க தேவைப்படுது. அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இப்ப அடுத்து, ஒருவேளை நாம் மறுரூபம் ஆகவில்லை என்றால், இன்னும் நம்ம சேம் அதே போல பழைய சுபாவத்தின்படியையும் மாம்சத்தின் கிரியையையும் மாம்சத்தின் இச்சையிலும் அப்படியே நிலை கொண்டு இருந்தோமே என்றால் நம்மள என்ன பண்ண முடியாதுன்னா புதுப்பிக்க முடியாது. ஸோ அப்போ நமக்குள்ள என்ன ஒரு விஷயம் தேவைன்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மனம் மாற்றம் என்ன பண்ணுதுன்னா இங்க தேவைப்படுது. நாம மறுரூபம் ஆகவில்லை என்றால் கண்டிப்பா நம்ம என்னவா மாற முடியாதுன்னா கிறிஸ்துவினுடைய சரீர அங்கமா நம்ம என்ன பண்ண முடியாது, மாற முடியாதுன்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப இது போன்ற குணலட்சணத்துல நமக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவை. சோ இப்ப பழைய சிருஷ்டிலேயே நம்ம இன்னும் இருந்தவனா அந்த கரு என்ன பண்ணாதுன்னா வளராது. சோ இப்ப அது சேம் அந்த எக் ஸ்டேஜ்லயே இருக்குமே தவிர அந்த லார்வா ஸ்டேஜுக்கும் போகாது, அதற்கு அடுத்து பியூப்பா ஸ்டேஜுக்கும் போகாது. சோ இப்ப இந்த 2 ஸ்டேஜை கடந்தா மாத்திரம்தான் அந்த அடல்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த பட்டர்ஃபிளையா நம்ம என்ன பண்ண முடியும், அங்க மாற முடியும்ன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம என்ன பண்ணலாம் இங்க முடிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1 10, 11. 2 பேதுரு 10, 11 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இப்ப இங்க பாருங்க, இந்த ஒரு தரிசனத்தின் மூலமா பேதுரு என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டாரும் போது அதைத்தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு வசனத்துல நமக்கு கொடுக்கிறாரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சோ இப்போ ஒருவேளை பேதுரு என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா இந்த ஒரு சம்பவத்திற்கு முன்னாடி அவர் ஜாக்கிரதை இல்லாம அநேக விஷயங்கள் வாய் பதறி என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு தரிசனத்தை பார்த்ததுக்கு பிறகு, பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர் எப்படி இருந்திருப்பாருன்னா கண்டிப்பா அதிக ஜாக்கிரதை உள்ளவரா என்ன பண்ணிருப்பாரு, அங்க இருந்திருப்பாரு. சோ அதை குறித்துதான் நம்ம அநேக வசனங்கள் பேதுரு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறார், எந்த அளவுக்கு நிதானமா இருக்கிறார், எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அதையே நமக்கும் பேதுரு என்ன பண்றாருன்னா இங்க ஒரு அட்வைஸா கொடுக்கிறாரு. சோ இப்ப இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டீங்க, இடறி விழுவதில்லை. சோ அந்த ஒரு இடத்துல பேதுரு என்ன பண்ணாரு, இடறி விழுந்துட்டாரு, தெரியாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கடிந்து கொண்டுட்டாரு. சோ இப்ப அதன் விளைவாக தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனத்தை காட்டினாரு. சோ இப்ப அதை காட்டினதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட லைஃப்ல ஒரு மன மாற்றத்தை என்ன பண்ணாரு அங்க பேதுரு காட்டினாரு. சோ இப்ப அதே போல இன்னைக்கு நமக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா சேம் எப்படி பேதுரு இருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். சோ இப்ப நமக்கும் இதே தரிசனத்தை என்ன பண்ணிருக்காரு, தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இப்போ அன்னைக்கு பேதுரு மாறிட்டாரு, மனம் மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு நாம இன்னும் மனம் மாறாமல் இன்னும் பழைய சுபாவத்திலே இன்னும் உலகத்தோடு ஒன்றி இருந்தோமே ஆனால் கண்டிப்பா நம்ம என்ன ஆக முடியாதுன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய சரீரமா மாற முடியாது. சோ இப்ப நமக்குள்ள அந்த மனசுல ஒரு மாற்றம் இல்லைன்னா கண்டிப்பா நாம மறுரூபமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மாற முடியாது அப்படின்னு நீங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும், சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதன் வழியா தான் என்ன பண்ணாரு, மகிமைக்குள்ள போனாரு. அதாவது இதே பாடுகள் மரணம் அதற்கு அப்புறமா தான் எங்க போனாருன்னா அந்த ஒரு மகிமை, அதாவது இது ஒரு எக்ஸோடஸ், இது பாத்தீங்கன்னா ஒரு பயணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல பேதுருவும் என்ன பண்ணாருன்னா பாடுகள் மரணம் மகிமை. சோ இதேதான் நமக்கும் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு ஒரு அட்வைஸா சொல்றாரு. சோ இப்ப நாமளும் இன்னைக்கு மகிமைக்குள்ள போகணும்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் தேவை, உபத்திரவங்கள் தேவை.
சோதனைகள் தேவை. சோ இப்ப இதெல்லாம் கடந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மாம்சத்தை அழிக்கக்கூடிய அந்த ஒரு மரணத்துக்கு போகணும். சோ அப்ப அதன் பிறகு தேவன் நமக்கு என்ன கொடுப்பாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மகிமையின் மேல் மகிமையை நமக்கு என்ன பண்ணுவாரு, தேவன் நமக்கு கொடுப்பாருன்னு பாக்குறோம். இதேதான் பேதுருவும் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் என்ன பண்ணும்னா அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்படக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த ராஜ்யத்தின் தரிசனம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே எப்படி தேவனுடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படும், சோ இப்ப இதுல இருந்து பேதுருவுக்கு என்ன பாடம், சோ இப்ப பேதுரு மூலமா நமக்கு என்ன பாடம், சோ இப்ப தேவன் நமக்கும் இன்னைக்கு ராஜ்யத்தினுடைய விஷனை என்ன பண்ணிருக்காரு, நமக்கு காட்டியிருக்கிறாரு. சோ இப்ப இதற்கு பின்னாடியும் நம்ம இன்னும் நம்ம பழைய மாம்சத்தின்படி இல்லாம இந்த புது சிருஷ்டியை வளர்த்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்துல இன்னும் அதிகமாய் தேவனுடைய சத்தியத்துல நம்மளுடைய நேரங்களையும் நம்மளுடைய தாளந்துகளையும் நம்ம செலவிடும் போது தேவன் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்ப்பாருன்னு பார்க்கும்போது நமக்கும் அந்த மகிமை என்ற அந்த ஒரு மறுரூபமாகுதல் என்ற அந்த ஒரு டிரான்ஸ்பிகரேஷனை தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் விசுவாசிக்கலாம். சோ இப்ப இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சோ இப்ப தொடர்ந்து இது போன்ற காரியங்களை நம்ம வருகின்ற நாட்கள்ல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.